ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ஒரு சூப்பரான ட்ராமா பார்த்தரலாமா? அப்போ ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, இங்கே வந்து ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு ஒளிஞ்சு நின்னுட்டு இருப்பாங்க. அவங்களுடைய அக்கா இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இளவரசர் வர நேரமாச்சு. இந்த டைம் பார்த்து இவ எங்கே போனான்னு தெரியல. அவள போய் தேடினீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. 2 பேருமே இளவரசியா தான் இருப்பாங்க. இல்ல அவங்கள எங்கே தேடி பார்த்தாலும் கிடைக்கல அப்படின்னு சொல்லவும், போய் நல்லா போய் தேடி பாருங்க அப்படின்னு இவங்க பேசுறதெல்லாம் ஒளிஞ்சு நின்னு இவங்க கேட்டுட்டு தான் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா வந்துட்டு, இப்போ அவர் ரொம்ப அழகா இருப்பாரு. அவர் வந்து ஃபர்ஸ்ட் சைட்லேயே வந்துட்டு எப்படியாவது முடிச்சிடணும். அதாவது நம்மள வந்து நம்மளோட இத அவர் லவ் பண்ண வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்பவே நினைப்பாங்க. அதுக்காகவே வந்துட்டு இந்த வேலை பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ அவர் வரும்போது பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா இவங்கள தேடிட்டே இருப்பாங்களா, இப்போ கரெக்ட்டா இளவரசரும் வந்துருவாரு. இப்போ இவங்களுக்கா எங்கே போனான்னு தெரியலையேன்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது, இளவரசர் எல்லாரும் சொல்ற மாரி அழகா தான் இருக்காரு அப்படின்னு இவங்க நினச்சிட்டே இருப்பாங்க. அதுக்குள்ள இவங்க தங்கச்சிகள் என்ன பண்ணுவாங்க, வேக வேகமா ஓடி வந்துட்டு அப்படியே தடுக்கி விழுந்த மாரி இளவரசர் மேல விழுந்துருவாங்க. ஏன்னா அவங்க நினைச்ச மாரி அழகா இருக்காருல்ல, அவர வந்து கரெக்ட் பண்றதுக்கு. தடுக்கி விழுந்தவுடனே பார்த்தீங்கன்னா, அப்படியே அவங்க கையில இன்னொரு கையில வேற ரோஸோட இதழ்கள் எல்லாம் பறிச்சுட்டு வேற கையில வந்து வச்சிருப்பாங்க. ஏன்னா தடுக்கி விழும்போது பூக்கள்லாம் மேல தூவுனா வந்து நல்லா இருக்கும்ல. அதனால ஒரு கையில அவர் பிடிச்சிருவாருன்னு நம்பிக்கை இருக்கு. இன்னொரு கையில உள்ள பூக்கள மேல தூவி விட்டுருவோம்னு நினைச்சு பிளான் பண்ணிட்டு வருவாங்க. இவங்க நினைச்சது போலவே அவரும் தடுக்கி விடும்போது பிடிச்சிருவாரா, இவங்களும் மேல ரோஸ் எல்லாம் அப்படி பரப்பி விட்டுட்டு, அப்படியே அவங்க எந்திரிச்சு அவங்களுக்கு எதுவும் தெரியாம தவறி விழுந்த மாரி அவங்க பாட்டுக்கு ஒரு கர்ச்சீஃப போட்டு ரொம்ப அவங்க இளவரசில ரொம்ப திமிரா அங்கிருந்து அப்படியே நடந்து கிராஸ் பண்ணி போவாங்க. இவர் கூட இன்னொரு இளவரசரும் வந்திருப்பாரு. அவங்க இவர பார்த்துட்டு இருப்பாங்க. பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த இளவரசர் இங்க வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சு அவருக்கு ஒரு ஆபத்து வந்திருக்கு. அது யாருக்குமே தெரியாது. ஆனா இளவரசி எங்களுக்கு தெரியும்ல. அதுவும் தங்கச்சிக்காரவங்களுக்கு பயங்கரமா இந்த நியூஸ பத்தி தெரிஞ்சிருது. உடனே இளவரசி எப்படியாவது வந்தவர் வந்து நம்ம வந்து காப்பாத்தி அவர் மனசுல இடம் பிடிச்சணும் அப்படின்னு வேற நினைச்சுக்கிறாங்க. அதனால ஏதோ தண்ணிக்குள்ள அவர் விழுந்துட்ட மாதிரி இவங்க பார்க்குறாங்களா, போயிட்டு அவரை தேடுறாங்க. நம்ம போய் தண்ணிக்குள்ள விழுந்து தேடுவோமா? வேண்டாம், நம்மளுக்கு நீச்சல் சரியா தெரியாது. உள்ள போனா நம்ம மாட்டிக்கிட்டா என்ன பண்றது? வெறும் ஃபர்ஸ்ட் குச்சியை வச்சு ஆட்டுவோம். எதுவும் இருந்தா நம்மளுக்கு தட்டுப்படும்னு சொல்லிட்டு குச்சியை வச்சு ஆட்டிட்டே இருப்பாங்களா, ஒன்றும் கிடைக்கிற மாதிரியே இருக்காது. இப்போ என்னடா பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஃபேஸை வேற முகத்தை வேற பாதியில அந்த மூடிப்பாங்க. அதாவது என்ன சொல்றது, அந்த கண்ணு மட்டும் தான் தெரியிற மாதிரி வச்சுட்டு, ஏன்னா இவங்க தான் அப்படின்றத கண்டுபிடிச்சிடக்கூடாது வேற யாரும் பார்த்தா அப்படின்றதுக்காக அந்த மாதிரி வேற வந்திருப்பாங்க. அந்த இளவரசர் பார்த்தீங்கன்னா தேட தேட கிடைக்கவே மாட்டார். திடீர்னு இவங்க காலை யாரோ பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும். யாருன்னு திரும்பி பார்த்தா வேற ஏதோ ஒரு இளவரசர் மாதிரி இருக்கும். இவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டே இருப்பாங்க. அவரும் பார்த்தீங்கன்னா உயிருக்கு போராடிட்டு தான் இருப்பாரு. சரின்னு சொல்லிட்டு அவரை காப்பாத்துறதுக்காக இவங்க மூச்செல்லாம் கொடுத்து அவரை காப்பாத்திடுவாங்க. காப்பாத்தி கொஞ்சம் தேர்ன உடனே பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுவாரு, இவங்களோட கழுத்தையே பிடிச்சிருவாரு. அச்சச்சோ இது என்னடா வம்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முயற்சி பண்ணி பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்களால முடியாதா? பக்கத்துல ஒரு கல் இருக்கும். அந்த கல்லை எடுத்து அவர் தலையில ஒரே அடியை போட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி வந்திருப்பாங்க. வந்தவங்க பார்த்தீங்கன்னா இவன் யாருன்னு தெரியல, எதுக்காக நம்ம கழுத்தை வந்து பிடிச்சோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருப்பாங்க. பார்த்தோன்னா இப்போ இங்கே யோசிச்சுட்டே இருக்கும்போது 2 பணிப்பெண்கள் வருவாங்க. வந்துட்டு உங்களை ராஜா மாதா வர சொல்கிறாங்கன்னு, இப்போ அவள் எதுக்குன்னு வர சொல்கிறான்ற மாதிரிலாம் யோசிப்பாங்க. அப்போ தான் அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி நேற்று இளவரசருக்கு வந்து ஒரு ஆபத்து ஏற்பட்டுருச்சு, அது யாரால் ஏற்பட்டுச்சு அப்படின்னு அதாவது கண்டுபிடிக்கணும், அதுக்காக தான் ராஜமாதா எல்லாரையுமே வர சொல்லியிருக்காங்கன்னு சொல்லவும் இவங்க இப்படி திரும்பி வந்துட்டு யோசிப்பாங்க. இப்போ கண்டுபிடிக்கிறதா இருந்தால் என்னன்னு கண்டுபிடிப்பாங்கன்னே தெரியலையே, நம்ம இளவரசி ஆக முடியுமா முடியாதான்னு யோசனையிலே இருப்பாங்க. அப்போ தான் அவங்க என்ன விஷயத்த சொல்லுவாங்க அப்படின்னா வந்துட்டு, இவங்க வந்து இளவரசிலாம் கிடையாது, இவங்க ஒரு ட்ராமா ஆர்டிஸ்ட், அதுவும் சாதாரண ஒரு ட்ராமா ஆர்டிஸ்ட். இது ஒரு ட்ராமா எடுக்கணும் அப்படின்றதுக்காக இவங்கள கூட்டு வந்திருப்பாங்க. அதனால இதை பற்றி யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஸ்டார்டிங்கில் இவங்கள்ட்ட இதை பற்றி பேசும்போது இந்த ட்ராமாவில் வந்துட்டு அதுவும் மெயின் கேரக்டராக இல்லாமல் சைட் கேரக்டராக எனக்கு வந்து கேரக்டர் கொடுத்துருக்காங்க. இதை பண்ண நான் பாப்புலர் ஆவனா என்னன்னு எனக்கு தெரியல, ஸோ நான் இதை பண்ண விருப்பப்படலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. வச்சுட்டே இருப்பாங்களா, அப்போ வந்து அவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்கள இதை புக் பண்ணாங்களா, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இது ஒரு சூப்பரான ட்ராமா, இதில் மட்டும் நீங்கள் நடிச்சிங்கன்னா ரொம்ப பெரிய லெவலுக்கு ஃபேமஸ் ஆகிடுவீங்க அப்படி இப்படின்னு சொல்லவும் அவங்களும் வந்து ஓகேன்னு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க ஃப்ளைட்டில் தான் வருவாங்களா, வந்தவங்க பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு இறங்க போகும்போது பார்த்தீங்கன்னா சுற்றிலுமே அவங்கள சுற்றி அவ்வளோ பேர் வந்து இவங்க பேரை சொல்லி சொல்லி அவ்வளோ சத்தம் போட்டுட்டு இருப்பாங்க, ஆரவாரம் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கணும், அதாவது ஆட்டோகிராஃப் வேணும் அப்படி இப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். நானா இந்த அளவுக்கு பிரபலமாயிட்டேன், என்னைவா இவ்வளோ பேர் வந்து தாங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அவங்க இறங்குனதுக்கப்புறம் தான் பார்ப்பாங்க, ஏன்னா இந்த ட்ராமாக்காகவே அவங்க ஸ்பெஷலாக வந்து ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்திருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் இருக்கிறவங்க எல்லாருமே அதே மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டிருப்பாங்க. இவங்களுக்கு ஒன்றுமே புரியாது. இனிமேல் தான் ஷூட்டிங்கே எடுக்கணும்னு சொன்னார், என்ன மட்டும் தான் சொல்லியிருந்தாரு. இவ்வளோ பேர் அந்த ட்ராமாவில் நடிக்க போகிறாங்க. இங்கே என்னென்னா ஒருத்தர் நிற்பார், அவர் தான் இளவரசராக இருப்பார். இன்னொருத்தவங்க பார்த்தோம் அப்படின்னா வந்து இளவரசியாக இருப்பாங்க. இளவரசராக ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருக்கவங்க இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க நினச்சி பார்க்கும்போது 2 பணிப்பெண்கள் இருந்தாங்கல்ல, அந்த பணிப்பெண்களும் இருந்துகிட்டே இருப்பாங்க. இதே மாதிரி சுற்றிலும் ஆளுங்களாக இருப்பாங்க. இவ்வளோ பேர் இருக்காங்கன்னா இது ட்ராமாவாக இருக்காது, ஏதாவது ஊராக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்கும்போது தான் அவங்களுக்கு தெரிய வரும். அவங்க டைம் ட்ராவல் பண்ணிவிட்டு அவங்க ஒரு கிராமம், அதாவது என்ன சொல்கிறது, இந்த மாதிரி ட்ராமாவில் பேசின மாதிரியே உண்மையிலேயே நடக்கிற இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்கன்றது அவங்களுக்கு புரியுது. இந்த மாதிரி வந்து மாட்டிக்கிட்டவங்க வந்துட்டு கையில் ஏதாவது ஒரு பொருள் வச்சுருந்தாங்க அப்படின்னா வந்து அந்த பொருள் தான் அவங்கள வந்து காப்பாற்றி திரும்ப அவங்களோட உலகத்துக்கு கொண்டு போகும். அப்படி நம்ம கையில் என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் கேமரா இருக்கும். இந்த கேமராவாக நம்மளை காப்பாற்ற போகுது, இந்த கேமராவை நம்மளை வந்து கூட்டிகிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இவங்க பார்த்து நின்றுட்டே இருக்காங்களா, உடனே வாமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட பேரை சொல்லி எல்லாரும் கூப்பிடுறாங்க. இவங்களுக்கு டக்குன்னு தன்னோட பேரை அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி எல்லாரும் கூப்பிடுறாங்கன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. கையில் உள்ள கேமராவை ஆட்டோமேட்டிக்காக அமர்த்திடுறாங்க. அவங்க ஒரு கிளிக் பண்ண உடனே பார்த்தோன்னா இருக்கிற எல்லாருமே அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுறாங்க.
ஆயிடுறாங்க. ஃப்ரீஸ் ஆகி நிக்கும்போது, இவங்க கிட்ட ஒரு ஒளி மாரி வந்துட்டு ஏதோ ஒரு இது மாரி இருக்கு. அது வந்து இவங்கள்ட்ட பேசுது. அந்த வெளிச்சம் மாரி ஒரு மாரி இருக்கு. லைட் மாரி. அந்த லைட் வந்துட்டு இவங்கள்ட்ட என்ன பேசுதுன்னா, அந்த பொண்ணோட பேர சொல்லுது. "இங்க பாரு, நீ எப்ப பார்த்தாலும் இந்த ட்ராமால நடிக்க சொல்லும்போது, இந்த ட்ராமாவ பத்தி ரொம்பவே குறைவாவே நீ எடை போட்டுட்டு இருந்த. இந்த ட்ராமால குறைகளாவே நீ கண்டுபிடிச்சிட்டு இருந்த. இப்ப இந்த ட்ராமாக்குள்ளயே நீ வந்துட்ட. உனக்கு 2டே 2 ஆப்ஷன் தான் இருக்கு. ஒண்ணு இந்த ட்ராமாக்குள்ள உண்மையான கேரக்டரா நீ உள்ள போகணும். அங்க உள்ள இளவரசர நீ லவ் பண்ண வைக்கணும். அப்படி லவ் பண்ண வச்சுட்டீன்னா, இந்த ட்ராமா விட்டு நீ வெளிய போய் உன்னோட இயல்பு வாழ்க்கைக்கு அந்த காலகட்டத்துக்கு போய் நீ வாழ ஆரம்பிக்கலாம். இன்கேஸ் அப்படி இல்லாம மாட்டிக்கிட்ட அப்படின்னா, இங்கேயே மாட்டிக்கிற மாரி இருக்கும். நீயா முடிவெடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, அது பாட்டுக்கும் மறைஞ்சிரும். ட்ராமாவ பத்திலாம் பலதும் யோசிச்சவங்க பார்த்தீங்கன்னா, இப்ப சொல்லிட்டு இருக்காங்கல்ல, இப்படிதாங்க இந்த ட்ராமாக்குள்ள வந்து நான் மாட்டிக்கிட்டேன். எப்படி வெளிய போறேன்னே தெரியல. இதுக்காக தான் அந்த இளவரசர எப்படியாவது லவ் பண்ண வச்சு, நான் இந்த ட்ராமாலேருந்து வெளிய போலான்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அதுக்காக தான் நெறைய அட்டெம்ப்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனாலும் மாட்டிக்கிட்டே தான் இருக்கேன். இப்ப இளவரசர காப்பாத்துறேன்ற பேர்ல ஒரு வில்லன் வேற இருப்பார்ல, அவர காப்பாத்திட்டேனா என்னான்னு கூட எனக்கு தெரியல. அதனால இப்ப விசாரணைன்ற பேர்ல வைக்கிறாங்க. இந்த ட்ராமாவ நான் ஒத்துக்கிட்டதுக்கு காரணம் வந்து எல்லாமே நம்மளால முடியும். நம்மளுக்கு தகுந்த மாரி எல்லாத்தையும் மாத்திக்கலாம் அப்படின்ற நெனச்சு தான் நானும் ஒத்துக்கிட்டேன். எனக்கு வேற வேற ஆப்ஷனும் எனக்கு இல்லாம இருந்தது. இப்ப என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியல. இப்ப என்னன்னா அந்த இளவரசர ஒன்ஸ் வேற லவ் பண்ணிட்டு இருக்குல்ல, அந்த பொண்ண வேற நான் சமாளிக்கணும், இளவரசர வேற சமாளிக்கணும். நான் என்னதான் பண்ண போறேனோ எனக்கே தெரியல அப்படின்ற மாரி அந்த பொண்ணு யோசிச்சுட்டே இருக்கும். ஏன்னா வந்துட்டு அவங்க வெளிய போகணும். அவங்களோட உலகத்துக்கு அவங்க போகணும். அதுக்கான முயற்சி அவங்க எடுத்து தான் ஆகணும். அப்படின்னா இதுக்கப்புறம் இங்க இருக்க முடியாது. அங்க தான் விசாரணை நடந்துட்டு இருக்கு. அங்க தானே இப்ப போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்க அங்க வருவாங்க. அங்க பார்த்தீங்கன்னா இப்ப இளவரசர் இருக்காருல்ல, அவர் எந்திரிச்சு நிப்பாரு. ஏன்னா நைட் யார காப்பாத்துறாங்களோ அவர் தான் நின்னுட்டு இருப்பாரு. இது என்னடா புதுசா இருக்கு அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டே இருப்பாங்க. அவர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொண்ணுங்களா கூப்பிட்டு, அதாவது முக்கியமான கேரக்டர்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள கூப்பிட்டு ஏன்னா ஏதோ ஒரு பொண்ணு தான் அவர காப்பாத்துனதா அவருக்கு தெரியும். ஸோ அவங்கள கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்துட்டே இருப்பாரு. அதாவது அந்த அவர் கையில வந்து கிளவுஸ் போட்டுட்டு அவங்க மூக்கு கிட்ட போய் கை வச்சு பார்த்துட்டே இருப்பாரு. அது ஏதோ ஒரு கண்டுபிடிக்கிறேன்ற பேர்ல. அப்படியே 2, 3 பொண்ணுங்கள பார்த்துட்டே இருக்கும்போது, அந்த ஒன் சைடா லவ் பண்ற பொண்ணு இருக்குல்ல, "இளவரசி இன்னைக்கு என்ன வந்து செக் பண்ணி பாருங்க. நான் நல்லா கோஆப்பரேட் பண்ணுவேன்னு" வேற சொல்லிட்டே இருக்கும். அவரோட கைய வேற அது மூக்குல அதுவா எடுத்து வேற வச்சுக்கும். உடனே இளவரசர் வந்து என்ன சொல்வாரு, "நீ எல்லாம் இதுக்கெல்லாம் சரியே பட்டு வரமாட்ட. தள்ளி நில்லு. உன் மேலலாம் எனக்கு சந்தேகமே இல்ல." அப்படின்ற மாரி சொல்லிடுவாரு. உடனே பார்த்தீங்கன்னா, அவங்க முகமே மாறி போயிடும். இத கேட்ட உடனே ஹீரோயினுக்கு இப்ப சிரிப்பு தான் வரும். நல்லா வேணும். இவெல்லாம் வந்து டிராமால சைடு ஆக்டரா கூட நடிக்கிறதுக்கு தகுதி இல்ல. இது போய் மெயின் ஆக்டரா? இதுக்கெல்லாம் நான் போட்டியா? அப்படின்ற மாரிலாம் இஷ்டத்துக்கு நெனச்சிட்டே இருப்பாங்க. அத நெனச்சு இவங்களுக்கு சிரிப்பே வந்துருமா, சிரிக்க ஆரம்பிச்சுருவாங்க. உடனே இளவரசர் வந்து இவங்கள பார்த்துருவாரு. பார்த்தோன்னே, "இங்க நீ வா. உன் மேலயும் எனக்கு சந்தேகமா இருக்கு. அடுத்து நீ தான்" சொல்லி கூப்பிடவும் இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். உடனே கண்ணெல்லாம் செவந்து போய் நிக்கிற மாரி நிப்பாங்க. "என்னாச்சு உன் கண்ணெல்லாம் செவந்து போயிருக்குன்னு" சொல்லும்போது, "என்ன செய்றது? நேத்து நைட்டு தெரியாம தண்ணிக்குள்ள விழுந்துட்டேன். என்னால காப்பாத்திக்கவே முடியல. ஏன்னா எனக்கு நீச்சல் தெரியாது. அதனால ரொம்ப நேரம் தண்ணிக்குள்ள இருந்தேனா, அப்புறமா தட்டி தடுமாறி தான் வெளிய வந்தேன். அதான் கண்ணெல்லாம் செவந்து போச்சு" அப்படின்னு சொல்லவும், உடனே அதாவது இளவரசர் என்ன நெனைப்பாருன்னா, தண்ணிக்குள்ள விழவே அதாவது நீச்சலே தெரியாது இந்த பொண்ணு எப்படி நம்மள காப்பாத்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒதுங்க போவாரு. ஏன்னா வந்துட்டு இத இன்னும் தும்மலா போட்டுட்டு இருக்கும் வேணும்னே அவர் பயப்படணும்னு. உடனே அவர் "எம்மா நீ தள்ளியே நில்லுமா" அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கும் போயிடுவாரு. அப்பாடா தப்பிச்சோன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு நினைச்சுக்கும். அந்த இளவரசர் பார்த்தீங்கன்னா மெயினான இளவரசர் இருக்காருல்ல, அவர்ட்ட போய் பேசுவாரு. இப்ப அவர் என்ன கேட்பாருன்னா, எதுக்காக இங்க உள்ள பெண்கள் மேலலாம் சந்தேகப்படுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உங்கள அது யாரோ அப்படிதான் பண்ணியிருக்காங்கன்றதுனால தான் நாங்க அதெல்லாம் எல்லாரையுமே செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி இவர் போய் சொல்லுவாரு. சரி சரின்னு அவரும் சொல்லிட்டு போயிடுவாரா. அதுக்கப்புறம் இந்த அக்காக்காரவங்களுக்கு நல்லாவே தெரியும். தங்கச்சி தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் ஏதோ சேட்டை பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. இங்கே பாரு இந்த வேலையெல்லாம் நீ தான் பண்ணுறேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் நீ அப்படி ஏதாவது பண்ணால் கூட உன்னை நான் அக்கா காப்பாற்றிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி தோளில் வர சாச்சுப்பாங்களா. இவங்களுக்கு ஒரு மாதிரியா என்ன இவ இவ்வளோ பாசமலையை பொழியிறா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. ஏன் அப்படின்னா ஸ்கிரிப்ட் படி வந்துட்டு இவங்க தான் வந்துட்டு அந்த இளவரசரை லவ் பண்ணணும். ஆனால் உண்மையிலேயே இப்போ இந்த ட்ராமாக்குள்ள இவங்க வந்து மாட்டிட்டு இருக்காங்கல்ல, இவங்க என்ன பண்ணணும்னா இவங்களை கலட்டி விட்டு இவங்க லவ் பண்ணணும். அப்போ இந்த மாதிரி பாசமாக இருந்தால் எப்படி நான் இவங்களை விரோதியாக்கி ஒதுக்கி வச்சு சண்டை போட்டு அப்புறம் நான் லவ் பண்ணுற வைக்கிறது அப்படின்ற மாதிரி. ஏன்னா இவங்க தப்பிச்சு இவங்க வாழ்க்கையை வாழணும்ல, அதுக்காக இவங்க போராடிட்டு இருப்பாங்க. இப்போ எப்படி தான் பண்ண போகிறனோ தெரியலையே, அது கொஞ்சம் ரிஸ்க் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. இதே பார்த்தீங்கன்னா இப்போ தங்கச்சிக்காரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதோ மரத்துலேயே வந்து ஃபோன் மாதிரி செதுக்கிட்டே இருப்பாங்க. செதுக்கிட்டே இருக்கும்போது அவங்க அக்கா வருவாங்களா, அது செதுக்கும் போதே அவங்க சொல்லிட்டு இருப்பாங்களே, இவன் சரியான பைத்தியக்காரனாக இருப்பான் போல இருக்கு, இந்த மாதிரிலாம் ஸ்கிரிப்ட் எழுதி வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி அவங்கள வேற திட்டிகிட்டு இருப்பாரு. திட்டிகிட்டே இருக்கும்போது அவங்க அக்கா வந்துருவாங்களா, வந்த உடனே இப்போ 2 பேரும் வந்து கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவோம். அவங்களும் வந்திருப்பாங்க. வந்தோன்னு பார்த்தீங்கன்னா இந்த அவங்க செதுக்கிட்டு இருந்தாங்களா ஒரு மரக்கட்டையில், அதை எடுத்து இது என்னன்னு கொஞ்சம் பாரேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும் போது டக்குன்னு அவங்க அதை பார்த்த உடனேயே என்னோட காதலியை என்கிட்ட பிரிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சியை ஓங்கி வயிற்றுலேயே ஒரு குத்து குத்திடுவாங்க. அவ்வளோதான். உடனே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீ செஞ்சது ரொம்ப சரி, இன்னும் நான் சாகலை, இன்னொரு குத்து குத்து அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டே இருப்பாங்க. ஏன்னா இவங்க 2 பேருக்குள்ள சண்டை வரணும். இப்போ சண்டை வந்தால் தான் இவங்க 2 பேரும் கோவப்பட்டு அவரை லவ் பண்ணுறதுக்கு முடியும். ரொம்ப பிரியமாக இருந்தால் அந்த வேலையெல்லாம் பண்ண முடியாதுல்ல, அதனால யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் இது எல்லாமே அவங்களோட கனவாக தான் இருக்கும். கோவிலுக்கு வந்த வரைக்கும் தான் உண்மை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கனவு நினச்சி அவங்க சிரிச்சுட்டே இருப்பாங்களா, பார்த்தா அவங்க அக்கா பக்கத்துலேயே நின்றுட்டு இருப்பாங்க. எதுக்காக இப்படி சிரிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லை நடக்க போகிறத நினச்சி நான் சிரித்தேன் அப்படின்ற மாதிரி வேறு அவங்க சொல்லுவாங்க. வந்துட்டு எதுக்காக இப்படி சிரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நக்கலாக சிரிச்சிட்டே இருப்பாங்க. உடனே அவங்க அக்கா இப்போ ஓப்பனாகவே கேட்டுருவாங்க, நீ இளவரசரை வந்து லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாம் ஆமாம் நல்ல வேலையே நீ தான் இப்போதைக்கு பாயிண்ட்டுக்கு வந்துட்டு ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்களா. உடனே அவங்க
அக்கா கோவம் வந்துடும். இப்போ உனக்கு கோவம் வருதுல, என்ன ஏதாவது பண்ணணும்னு தோணுதில்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களா. உடனே அவங்க அக்கா ஓங்கி அரைகிற மாதிரி வந்துட்டு கன்னத்தை பிடிச்சி இப்படியே கொஞ்சுற மாதிரி கொஞ்சுவாங்க. என்னது இது வேற மாதிரி போயிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாங்களா. அதுக்கு ஒன்னே இப்போ அவங்க ஒன்றுமே செய்ய மாட்டாங்க, சொல்லவும் மாட்டாங்க. தங்கச்சிக்கு இப்போ ஒரு மாதிரியாவே இருக்கும். என்னக்கா உனக்கும் அவரை தானே பிடிக்கும், நீ அவரை ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாம் எனக்கும் அவரை பிடிக்கும் தான், நான் ஒன் சைடாக அவரை லவ் பண்ணுறேன். ஆனாலும் நீ என் தங்கச்சியாச்சே, உன் மேலே இப்போ பிரியம் வந்து எப்போவுமே எனக்கு இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லவும், என்னடா இது நம்ம ஒன்று நினச்சா வேற ஒன்று நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பேசாமல் அவங்க அக்கா கிட்ட கோச்சிக்கிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. போமா போயிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அந்த இளவரசர் ஒரு வழியாக கண்டுபிடிச்சிடறாரு. தனியாக கூப்பிட்டு வந்து இவங்களை மிரட்டுறாரு. நீ தானே அந்த இளவரசரை வந்து ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டே இருந்த, இப்போ நீ உண்மையை சொல்லலன்னு வச்சுக்கிய, நீ உண்மையை சொன்னீங்கன்னா உன்னை மட்டும் தான் தண்டனைக்கு நாங்கள் அதாவது தண்டனை உனக்கு மட்டும் கொடுப்போம், இல்லை அப்படின்னா உன் குடும்பத்தை சார்ந்த எல்லாருக்குமே தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லவும், இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. உடனே அவர் மேலே போய் சாஞ்சிட்டு, ஐயோ எனக்கு குளிருது, எனக்கு ஏதாவது பெட்ஷீட் கொடுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே போய் ஹக் பண்ணுற மாதிரிலாம் நடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. தள்ளி நில்ல, நடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், உடனே அவங்க தள்ளி நின்றுக்கிறாங்க. உண்மையை சொல்லு, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, அன்றைக்கி நீ தான் வந்து என்னை காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், உடனே அவங்க ஒரு மாதிரி நெளிஞ்சிக்கிட்டே வெக்கப்பட்டுட்டே இருப்பாங்க. அன்றைக்கி நைட்டு நம்ம 2 பேருமே லவ் பண்ணாட்டி கூட உங்களுக்கு வந்து மூச்சு திணறலாக இருந்தது, நீ மூச்சு கொடுத்து நான் காப்பாற்றினேனே, அப்போ நம்ம லவ்வே பண்ணாட்டி கூட நான் உங்களுக்கு கிஸ் பண்ணினேன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லவும் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்துட்டு இது மாதிரி இவங்க பேசிட்டே இருக்காங்க. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு லவ் அப்படின்றதெல்லாம் எனக்கு பிடிக்காத விஷயம், இது வரைக்கும் அதை நான் பண்ணதும் கிடையாது, இதுக்கப்புறம் நான் பண்ண போகிறதும் கிடையாது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பேசுவார். இவன் என்ன மோசமான வில்லனாக இருப்பான் போலயே. இவ்வளோ நேரம் இது ஃபஸ்ட்டு கேட்கும் போதே அவங்கள பிடிச்சி தூக்கிடுவார், கழுத்தை பிடிச்சி ஆவுனா கழுத்தை பிடிக்கிறான், இந்த மாதிரி என்னடா பண்ணுறான் இவன் அப்படின்ற மாதிரி இவங்க ரொம்ப பயந்தே போயிருப்பாங்க. இப்போவும் பார்த்தீங்கன்னா வந்து விட மாட்டேங்கிறார். இப்போ நீ வரியா இல்லையா, உனக்கான தண்டனை நான் கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும். இளவரசி அங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அவர் அப்படி திரும்பி பார்ப்பாரா, ஒரே தான் உதச்ச உடனே போய் தண்ணிக்குள்ளே விழுந்துடுறாரு. அவ்வளோதான், அங்கேருந்து எஸ்கேப் ஆகி வேகமாக ஓடி வந்துடுறாங்க அரசவைக்கு. அவர் பார்த்தீங்கன்னா தண்ணியிலேருந்து தடுமாறிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இன்னொரு மெயினான இளவரசர் இருக்காருல்ல, அவர் வந்துட்டு அவங்க அக்கா எல்லாருமே நின்று உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு இப்போ ஹீரோயின் வந்துட்டு இங்கேயும் வந்து நிற்கிறாங்க. நிற்கும் போது பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாரா, 2 பேரும் பேசிகிட்டே இருக்கும்போது, இந்த இளவரசர் அழகாக தான் இருக்காரு, இவரும் இவ்வளோ அழகாக இருக்காரா, அதனால தான் அக்காவுக்கு இவரை கூட கொஞ்சம் பிடிச்சிருக்கு போல இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டே இருப்பாங்க. யோசிச்சுட்டே இருக்கும் போதே வந்துட்டு இப்போ இவர் தண்ணிக்குள்ளே விழுந்தவர் வந்துட்டு கதவு வேகமாக அங்கே தட்டிகிட்டே இருப்பார். கதவு மூடி இருக்குமா, உடனே வந்து கதவு தள்ளி நில்லுங்க, கதவு திறங்கன்னு சொல்லிட்டு இந்த இளவரசர் என்ன பண்ணுவார், ஒரு அம்பை விட்டுருவார். அம்பை விடவுன்னு கரெக்டாக அவரோட ஷோல்டருக்கு கீழே உள்ள சட்டையில் கிழிச்சிட்டு அது போயிடும். உடனே இப்போ இவர் தான் வந்து உள்ளே வந்திருப்பார். வந்தவர் என்ன சொல்வாருன்னா, இப்படி தான் வந்து வரவே இருக்கிறதா அப்படின்ற மாதிரிலாம் கேட்பார். அப்போ அந்த அரசவையில் இன்னொரு அரசர் இருப்பார். அவர்கிட்ட வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இப்போ இவர் என்ன சொல்வாருன்னா, இந்த ஹீரோனை இப்போ நான் கூட்டிகிட்டு போகணும், இவளுக்கான தண்டனை நான் கொடுத்தே தீரணும், இவள் உயிரோடவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லவும், என்ன ஆனாலும் அவளை இங்கேருந்து நீங்கள் கூட்டிகிட்டு போகவே முடியாது, அதுக்கு நாங்கள் அனுமதிக்கவே மாட்டோம்னு சொல்லிடுவாங்க. உடனே இவருக்கு ஒரு மாதிரி ஆகிடும். எப்போனாலும் இவருக்கான தண்டனை நான் கொடுக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போவார். உடனே ஹீரோனுக்கு ரொம்பவே பயமாக இருக்கும். இவன் என்னடா இவ்வளோ பிடிவாதமாக இருக்கா நம்ம உயிர் எடுக்கிறதுல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது விஷயம் எல்லாருக்கும் பரவிடுது. இவங்க தான் வந்து இளவரசரை ஏதோ பண்ண நினச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க அக்கா கூப்பிட்டு அவங்கள தனியாக கோவிலுக்கு திரும்பவும் கூட்டிகிட்டு வராங்க. எதுக்காக இளவரசர் நீ அந்த மாதிரி பண்ண நினச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உடனே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த மாதிரிலாம் நான் நினைக்கவே இல்லை, இது என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா. உடனே உனக்காக தான் நான் இவ்வளோ நேரம் ப்ரே பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரே பண்ண திங்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் இந்த பத்திரமா வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி கொடுக்கவும், இவங்க வீட்டுக்கு வந்தோன்னே யோசிப்பாங்க, இந்த பிள்ளை இவ்வளோ நல்லவளாக இருக்காளே, இவரோட லவ்வை பறித்து எப்படி நம்ம லவ் பண்ணுறது, இவரை எப்படி கஷ்டப்படுத்துறது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, இவளையும் கஷ்டப்படுத்த மனசு வர மாட்டேங்குது, இந்த ட்ராமா படி போகலன்னா நானும் ஊர் போய் சேர முடியாது, என்னதான் பண்ணுறது, சரி எப்படி நடக்கணும்னு இருக்கோ அப்படியே நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி மனசையும் தேத்திப்பாங்க. இந்த ஹீரோன் வந்து உட்காந்துட்டே இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா வந்து கழுத்தில் வந்துட்டு கத்தி வச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கும். உடனே வந்து யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோன் கேட்பாங்களா. உடனே பின்னாடி இருக்கவர் என்ன சொல்வாருன்னா, சாக போகிறவளுக்கு அது யாராக இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும்னு அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்ச நேரத்துலேயே அவர் தடுமாற ஆரம்பிச்சிருவார். தடுமாறி மயக்கம் வர மாதிரி ஆயிரும். அடி பாவி என்னடி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கும்போது, எனக்கு தெரியும் நீ வந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது என் பின்னாடியே வந்து ஏதாவது பண்ண போகிறேன்னு தெரியும், அதனால தான் கொஞ்சம் மயக்கம் மருந்தை கொட்டி வச்சிருந்தேன், அதோட ஸ்மெல் பண்ணி தான் உனக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவரை போட்டு கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்கே பாரு, உனக்கும் எனக்கும் என்ன பிரச்சனை, கொஞ்சம் மனசு விட்டு பேசினா என்ன அது என்ன இது அப்படின்றது நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு நீ வந்துட்டு உயிருக்கு போராடிட்டு இருந்தியே, உன்னை நான் தானே காப்பாற்றினேன், அப்புறம் எதுக்காக நான் தான் இது பண்ணியிருப்பேன் அது பண்ணியிருப்பேன் என்னையே இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. பாருன்னா நீ போய் சொல்கிற, எனக்கு கொல்ல நினச்சது நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லவும், உன்னை கொல்ல நினச்சா நான் ஏன் உன்னை காப்பாற்றணும், காப்பாற்றினதே கொள்றதுக்கா அப்படி சொல்லு, அப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இவர் நம்பவே மாட்டார். இங்கே பாரு, நமக்குள்ள உள்ள பிரச்சனை இதோட முடிச்சுக்கலாம், இதுக்கப்புறம் நல்ல விதமாக பேசிக்கலாம்னு அந்த மாதிரி மட்டும் வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லவும் இவங்களுக்கும் கோவமாக வர ஆரம்பிச்சிடும். திரும்பவும் அவர்கிட்ட வளைஞ்சு பேசுவோம். ஒரு கட்டத்தில் அவரும் பார்த்தீங்கன்னா அப்படியே அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாறிடுறாரு. இந்த நேரத்தை பயன்படுத்தி காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க, இங்கே வந்து தப்பாக நடக்க முயற்சி பண்ணுறாங்கன்ற மாதிரி கத்த ஆரம்பிச்சிடாங்க. உடனே வேகமாக அந்த இளவரசர் பார்த்தீங்கன்னா இவரோட வாயை வந்து இவங்களோட வாயை வந்து அப்படியே மூடிடுவார். மூணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க தப்பிச்சு ஓட நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரெஸ்ஸை பிடிச்சிருக்கும், மேலே உள்ள போட்டிருந்த ஒரு கோட்டு மாதிரி உள்ளதை கிழிஞ்சு வந்துடும். அதோட 2 பேரும் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா வந்துட்டு திரும்ப அந்த இளவரசர் என்ன சொல்வாருன்னா, இன்னைக்கு நீ உயிர் தப்பிச்சதை நினச்சி நீ ரொம்பவே ஃபீல் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் சொல்லிட்டு போவார். இவன் திருந்தவே மாட்டான் போலையே அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுட்டே இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ இளவரசரும் இளவரசியும் பேசிகிட்டு இருப்பாங்க. அதாவது இவங்களோட அக்கா வந்து அவரோட பேசிகிட்டு இருப்பாங்களா. பேசிகிட்டே இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா வந்துட்டு
வந்துட்டு 2 பேருமே சிரிச்சு சிரிச்சு பேசுவாங்க. உடனே உங்களுக்கு ஒரு மாரி கோவமா வர ஆரம்பிச்சுரும். என்னது இது போற போக்க பார்த்தா அவங்க 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, அப்ப நம்ம எப்படி இதாகுறது? ஒண்ணும் புரியலையே இது எப்படியாவது கெடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட்டிங்ல எப்படி தவறி விழுற மாரி செய்வாங்க. அதே மாரி இப்பவும் போய் அவர் மேல அப்படியே தவறி விழும்போது பார்த்தீங்கன்னா, வேற ஒரு இளவரசர் வந்து புடிச்சிருப்பாரு. இவங்களுக்கு அது தெரியாம இளவரசர் கை எவ்வளோ மென்மையா இருக்கு அப்படின்னு மெதுவா கண்ண தொறந்து பார்க்கும்போது, வேற ஒருத்தர் நின்னுட்டு இருப்பாங்களா, இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே அப்படின்னு கேட்கும்போது, ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி எந்திரிச்சு நிப்பாங்க. என்னது இது போடுற பிளான் எல்லாம் கேன்சல் ஆயிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுவாங்க. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேற வழி இல்லாம கிளம்புற மாரி இருக்கும். கிளம்பி போகும்போது பார்த்தீங்கன்னா, அங்க 2 பணிப்பெண்களும் பின்னாடியே வந்துட்டு இருப்பாங்களா, அப்போ ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு லேடி வந்துட்டு இவங்கள கூப்பிட்டு பேசவும் பார்த்தீங்கன்னா, இது யாரு? நம்ம பேரு சொல்லி கூப்பிடுறேன். நம்மள ரொம்ப தெரிஞ்சவங்க மாரி பேசுறா. யாரா இருப்பா இவ? அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒண்ணும் புரியல. ஏன்னா இவங்க ஒரு டிராமாக்குள்ள இருக்காங்க. உடனே அந்த பணிப்பெண்கள் இருக்காங்களா, அவங்க தான் சொல்லுவாங்க, இவங்க தான் இந்த கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், ஓஹோ! ஏன்னா ஸ்கிரிப்ட் படி வந்து இவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, இந்த கேரக்டர்ல உள்ளவங்க உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு. அப்ப இந்த பேர்ல உள்ளவ தான் நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்டான்னு சொல்லிட்டு வேகமா ஓடி போய் அவங்கள ஹக் பண்ணிப்பாங்க. நீ தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கவும், அப்படின்னா நெருக்கமான தோழி அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு அவங்கள ஹக் பண்ணி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படியா? சரி, சரி. இப்ப நான் வந்த விஷயத்துக்கு வரேன். அங்க ஒரு அதாவது ஒரு ஃபங்ஷன் ஒண்ணு நடக்க போகுது. அந்த ஃபங்ஷனுக்கு எல்லாரும் போறதா இருக்கும். கண்டிப்பா நீயும் வந்துரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நான் வந்துருவேன். நீயே வந்து கூப்பிடும்போது என்னோட நெருங்கின தோழி, நீ சொல்லி நான் வராம இருப்பேனா? நிச்சயமா அந்த ஃபங்ஷனுக்கு நான் வந்துருவேன் அப்படின்ற மாரி இவங்க சொல்லிடுவாங்க. இப்ப அந்த ஃபங்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிரும். எல்லா இளவரசர்கள், இளவரசிலாம் வந்திருப்பாங்க. இவங்க இந்த ஹீரோயினா இருக்காங்களே, இவங்க வந்து வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைப்பாங்க. ஏன்னா இவங்க ஏதாவது ஒரு கலாட்டா பண்ணி அந்த ஃபங்ஷனே கெடுத்து விட்டுருவாங்க. அதனால வராம இருக்கிறது தான் நல்லதுன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா, அவங்க ஃப்ரெண்டு கூப்பிட்டாங்கன்ற பேர்ல வந்துருவாங்களா, ஐய்யய்யோ! இவ வேற வந்துட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் முகம் ஒரு மாதிரி போயிடும். வந்து இளவரசியோட அக்கா இருக்காங்களா, அவங்கள்ட்ட கேட்குறாங்க, நீ மட்டும் வந்திருக்கலாம்ல, எதுக்காக இவளையும் கூட்டு வந்தனோன்னு, நான் இவளோட அக்கா. இவ இல்லாம நான் எங்கேயும் வரமாட்டேன். அதனால தான் இவள கூட்டிட்டு வந்தேன் அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. இப்ப அக்காவ பகச்சுக்க முடியல. ஸோ எல்லாருமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவங்க வேலைய பார்க்குறாங்களா. இப்ப அங்க போட்டி மாரி நடக்குது. இப்ப நெறைய இளவரசிங்க வந்திருக்காங்கல்ல, ஒவ்வொரு இளவரசிங்களும் அவங்களோட திறமையெல்லாம் காட்டிட்டு இருக்காங்க. பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது, கவிதை சொல்றது, அது மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்து கிளாப்ஸ் எல்லாம் பண்ணிட்டே இருப்பாங்க. இளவரசிகளும் பார்த்தீங்கன்னா, பயங்கரமா அவங்களோட திறமையெல்லாம் காட்டிட்டே இருக்காங்க. இப்ப அவங்களுக்குள்ளே என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த ஹீரோயின் இருக்காங்கல்ல, இவள வந்து எதிலாவது மாட்டி விட்டுறணும். ஏன்னா இவளுக்கு எந்த திறமையும் கிடையாது. இந்த மாரி ஒரு இடத்துல அவள கூப்பிட்டு அசிங்கப்படுத்திட்டோம் அப்படின்னா வந்துட்டு, அவ்வளதான் யாருமே சீண்ட மாட்டாங்க. நல்லா அவமானப்பட்டானா, இதுக்கப்புறம் நடக்க போற எந்த ஃபங்ஷன்லயும் அவ கலந்துக்கவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. அதுக்காக எல்லாரும் ஒண்ணு கூடி பேசி என்ன பண்றாங்க, அடுத்ததா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறது நம்ம இளவரசி தான் அப்படின்னுறாங்க. அடி பாவி அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சுக்கிறாங்க. இப்ப வேற வழியே இல்லாம அங்க வரணும். ஏற்கனவே இவங்க ஒரு டிராமா ஆர்டிஸ்ட் தான். அதனால டிராமா பண்றத சொல்ல வேண்டியதே இல்ல. அங்க வந்தவங்க பார்த்தீங்கன்னா, சோலோவாவே சூப்பரா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுறாங்க. அத பண்ணும்போது வந்திருக்க இளவரசர்கள் எல்லார் கண்ணுமே இவங்க மேல திரும்பிடுது. இதுக்கு முன்னாடி எவ்வளோ திறமையா இளவரசிகள்லாம் பண்ணியிருந்தாலும், இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ எல்லாருக்கும் பிடிச்சு எல்லாரும் கைத்தட்ட ஆரம்பிச்சுறாங்க. இந்த மாதிரி ஒரு டிராமாவும், இந்த மாதிரி ஒரு கவிதையை நாங்க பார்த்ததே இல்ல. அவ்வளோ அழகா இந்த பொண்ணு பாட்டு பாடியே கலக்கிட்டா. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிட்டே இருக்கும்போது குஷியாயிடுது. நம்மளா செஞ்சோம்? நம்மள தான் புகழ்ந்துட்டு இருக்காங்கன்ன உடனே என்ன பண்ண ஆரம்பிச்சுடுறாங்கன்னா, அங்க எல்லாரும் இப்ப மேடையில எல்லாம் டான்ஸ் ஆடி பாடிட்டு இருக்கும்போது, கீழ ஒரு கூட்டமா மக்களோட மக்களா சேர்ந்து எல்லாம் ஆடுவாங்கல்ல, அந்த மாரி குரூப்போட சேர்த்துட்டு இஷ்டத்துக்கும் அவங்க ஆடுறத இவங்களும் கூட சேர்ந்து ஆட ஆரம்பிச்சுடுறாங்க. ஒரு இளவரசியா இருந்துட்டு மக்களோட சேர்ந்துக்கிட்டு ஆடிட்டு இருக்காளே அப்படின்ன உடனே, இவங்க பண்றது எல்லாமே வித்தியாசமா இருக்கவும், அங்க இளவரசர்கள் எல்லாருக்கும் இளவரசிங்கள விட எல்லார் கண்ணும் ஃபோக்கஸும் அதாவது இவங்க மேல திரும்ப ஆரம்பிச்சிடுது. உடனே பார்த்தீங்கன்னா, அங்க இருக்க இன்னொரு இளவரசி இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு மெயினான இளவரசர்கள லவ் பண்றவங்களா இருப்பாங்க. அவங்க வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, ஏன்னா இளவரசர்லாம் வெச்ச கண்ணு வாங்காம இவங்களே பார்க்கவும் அவங்களுக்குலாம் கோவம் வந்துருச்சு. வந்துட்டு இப்ப இந்த பொண்ணுகிட்டயே டைரக்ட்டா வந்து கேட்பாங்க. என்னன்னா, "நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? இளவரசர வந்துட்டு உன் வலையில சிக்க வைக்கலாம்னு நினைக்கிறியா? லவ் ட்ராமா பண்ணிட்டு இருக்கியா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கவும் பார்த்தீங்கன்னா, உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க, இவள வெறுப்பேத்தணும் அப்படின்றதுக்காகவே, "ஆமா, நீ சொன்ன அந்த இளவரசர நான் லவ் பண்ண தான் செய்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு நடந்து போயிடுவாங்க. அந்த பொண்ணுக்கா சரியான கோவம் வந்துட்டே இருக்கும். இவங்க பேசினத வந்து சம்மந்தப்பட்ட இளவரசர் கேட்டுருவாரு. அவருக்கு பார்த்தீங்கன்னா, கோவமே வராது. அவருக்கு ரொம்ப வெட்கப்பட்டு சிரிச்சிட்டு இருப்பாரு. அவரோட தம்பியும் பக்கத்துல நின்னு பார்த்துட்டு தான் இருப்பாரு. என்ன இளவரசர லவ் பண்றேன்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு போகுது. இவர் என்ன கோவப்படாம அவர் பாட்டுக்கு சிரிச்சிட்டு இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாரு. இவங்க வரும்போதே பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்துட்டு அவங்க 2 அப்படியே அப்படியே குண்டு கட்டா தூக்கிட்டு வந்துடுறாங்க. யார்ரா நீங்க? எங்க இருந்துடா வருவீங்க? திடீர்னு வந்து தூக்குறீங்களேன்னு விவேக் காமெடியில வர மாதிரி தான் யோசிச்சுட்டே இருப்பாங்க. தூக்கிட்டு வந்து விட்டவங்க பார்த்தீங்கன்னா, யாருன்னு பார்த்தா அந்த இளவரசர் தான். எப்பவுமே இவங்கள்ட்ட வம்பு பண்ணிட்டு இருக்காருல்ல, அவர் தான். நின்னுட்டு இருப்பாரு. என்ன உங்களுக்கு பிரச்சனை? எப்ப பார்த்தாலும் என் வழியிலேயே நீ கிராஸ் ஆயிட்டு இருக்க. இப்ப எதுக்காக என்ன தூக்கிட்டு வந்தேன்னு கேட்கும்போது, உனக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. அந்த மாதிரி நீ இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் பார்த்தீங்கன்னா, நீ எதை சொல்றேன்னே எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுன்னு பேசிட்டே இருப்பாங்களா. 2 பேரும் பேசிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, இந்த இளவரசர வந்து எய்ம் பண்றதுக்காக வந்து ஒரு அம்ப விட்டுருவாங்க. அவ்வளோதான் இளவரசி பயந்து போய் அவர் பின்னாடி போய் நின்றுவாங்க. வேற ஏதோ ஒரு சதி நடந்துட்டு இருக்கு. அது இவங்களுக்கு சுத்தமா தெரியல. இளவரசி மேல சந்தேகப்பட்டுட்டு இருக்காரு. இவர் பாட்டுக்கும் அதாவது தெரியாம. உடனே வந்து அந்த ஆளுங்கள பார்த்துருவாங்களா, அவ்வளோதான் இவங்க ஆளுங்களுக்கும் அவங்க ஆளுக்கும் பயங்கரமா இப்போ ஒரு சண்டை நடந்துட்டு இருக்கும். போயிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, அதுக்கு அப்பவே கேட்டிருப்பாரு அந்த இளவரசர், "நீ என்ன வந்து இப்படி லவ் பண்றேன்னு சொன்னியா?" அப்படியான்னு கேட்கும்போது, "அதெல்லாம் அவ கேட்டான்றதுக்காக நான் அப்படி சொன்னேன். எனக்கெல்லாம் எந்த ஐடியாவும் இல்ல." அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்லிட்டே இருப்பாங்களா. இப்படி சண்டை நடக்கும்போதே பார்த்தோன்னா, அப்புறம் இளவரசிகிட்ட அவங்க நெருங்குறத பார்த்தோன்னே, இவர் ஹீரோ வந்துட்டு அப்படியே அழகா காப்பாத்தி விட்டுருவாரு. காப்பாத்தி விட்ட உடனே அப்படியே அவங்க வந்துட்டு இப்படி ஹீரோவ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது இவங்க 2 பேரும்
பேர் இப்போ சண்டை போட்டுட்டு தானே இருக்காங்க. பார்க்கும்போது அவங்க ரொம்ப அழகா தெரியும். அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. என்ன என் அழகுல மயங்கிட்டியான்ற மாரி அவர் கேட்டுட்டே இருப்பாரா. டக்குன்னு இவங்க வாமிட்டே பண்ணிடுவாங்க. அதுக்குள்ள அவருக்கே ஒரு மாரி ஆயிடும். உடனே அவங்கள கூப்பிட்டுட்டு அவங்களுக்கு ஏதோ அடிபட்டுருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியா கூட்டு போய் வச்சுட்டு அவங்களுக்கு ஒரு திங்ஸ குடுத்து இத பத்திரமா வச்சுக்கோ. வாமிட் வராது அப்படின்ற மாரிலாம் சொல்லிட்டே இருப்பாங்க. அப்போ வந்து என்ன சொல்வாருன்னா, இந்த வாமிட்லாம் போனதுக்கப்புறம் உன்ன கொல்ல போறதே நான் தான். அந்த கொல்ல போறது இத வச்சு தான் அப்படின்ற மாரி சொல்லவும், இங்க எவ்ளோ பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. என்ன முடிச்சு கட்டுறது தான் உன் வேலையா? என்ன மட்டும் எதுவும் பண்ணிடாதீங்க. நான் இன்னும் சாதிக்க வேண்டியது, இங்கிருந்து போ வேண்டியது, வாழ வேண்டிய வாழ்க்கைன்னு ஏகப்பட்டது இருக்கு. அப்படின்ற மாரி அவங்க மைண்ட் வாய்ஸ்லயே சொல்லிட்டு இருப்பாங்க. போயிட்டு இருக்கு. அப்புறம் இன்னொரு இளவரசர் இருந்தார்ல, எக்ஸ்ட்ரா ஒரு இளவரசர். அவர் வந்து என்ன சொல்வாருன்னா, அங்க உள்ள ஆளுங்கள கூப்பிட்டு கேட்பாரு. இன்னுமா அவன உங்களால கொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எவ்வளோ முயற்சி பண்ணிட்டே இருக்கோம். ஆனா அவர் தப்பிச்சுட்டே இருக்காருன்னோனே, இத சொல்றதுக்கு உங்களுக்குலாம் வெட்கமா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்கவும், இன்னொரு தடவ உங்கள சந்திக்கும்போது அவன வந்து முடிச்சு கட்டிட்டு அப்புறமா தான் வந்து சந்திப்போம். அப்படின்ற மாரி சொல்லிட்டு அங்கருந்து கிளம்புவாங்க. இவ்ளோ கோவமா பேசுறத அங்க இருக்கவங்களும் கேட்க தான் செய்றாங்க. அதோட இது ஒரு பக்கம் நடந்துட்டே இருக்கும்போது, இங்க பயங்கரமா சண்டை போட்டுட்டே இருந்தாரு. அந்த சண்டையில வந்து இந்த இளவரசர் வந்து மயங்கி விழுந்துடுறாரு. இப்ப ஹீரோயினுக்கா, இப்ப எப்படி இவன காப்பாத்துனாலும் வந்துட்டு நம்மள தான் ஏதாவது பண்ணுவான். பேசாம இப்படி ஆனா மயங்கி வேற கிடக்குறாரா, நம்ம பேசாம இங்கிருந்து தப்பிச்சு போயிடுவோம்னு நெனைக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு மனசு கேட்கல. உடனே அவர இழுக்க முடியாம இழுத்துக்கிட்டு வந்து ஒரு மரத்தடியில வச்சுட்டு, அவங்க அப்பதான் உடனே இப்படி இருந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாங்க. அதுக்குள்ள அந்த இளவரசர் கொஞ்சமா கண்ண தொறந்து பார்க்குறாரு. நீ ஒண்ணும் என்ன காப்பாத்த வேண்டியதில்ல அப்படின்ன உடனே, "இத அங்கேயே சொல்லியிருந்தா அங்கேயே போட்டு வந்திருப்பேனே. இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா சொல்லுவீங்க?" அப்படின்ற மாரி கேட்பாங்க. இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா வந்துட்டு, "சரி வாங்கல, நான் உங்களுக்கு மருந்தெல்லாம் போட்டு விடுறேன்" அப்படின்னு சொல்லவும், இவர் கேட்கவே மாட்டேங்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்களா மருந்து போடவும் அமைதியா உட்காந்துப்பாரு. அதுக்கப்புறம் இருட்டிட்டே வருமா, இதுக்கப்புறம் போக முடியாதுல்ல. சரி ஓகே நான் போய் மீனெல்லாம் அங்க முன்னாடியே இருக்கு. அந்த மீனெல்லாம் புடிச்சு நான் சமைக்க போறேன். வரீங்களான்னு கேட்கவும் வரமாட்டாரு. உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க, வேணும்னே நெருப்பெல்லாம் பத்தி வச்சு மீனெல்லாம் சமைச்சு சாப்பிட ஆரம்பிச்சுருவாங்க. ஒரு வெறுப்பேத்தி வெறுப்பேத்தி. ஒரு கட்டத்தில அவருக்கும் பயங்கர பசியா இருக்கும். அவரும் வாங்கி சாப்ட்டுருவாரு. அதுக்கப்புறம் தான் 2 பேருமே பேச ஆரம்பிப்பாங்க. இந்த வானத்தில ஸ்டார்ஸ்லாம் ரொம்ப அழகா இருக்குல்ல, அப்படி இப்படின்னு பேசிட்டே இருப்பாங்க. உடனே இப்ப இளவரசர் என்ன சொல்வாருன்னா, "எனக்கு இளவரசரா ஆக விருப்பமே இல்லன்னு நான் சொன்னா நீ நம்புவியான்னு?" கேட்கும்போது, "நான் எப்படி நம்ப முடியும்?" அப்படின்னு சொல்லும்போது, "உன்கிட்ட சொன்னதே வந்து தப்பு." அப்படின்ற மாரி அவர் சொல்லுவாரு. அப்படியே இருக்கும்போதே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 2 பேரும் பேசிட்டே இருப்பாங்களா, அப்படியே எப்ப தூங்குனாங்கன்னே தெரியாது. அப்படியே தூங்கியிருப்பாங்க. கொஞ்ச நேரத்திலே பார்த்தோம் அப்படின்னா வந்து இளவரசிக்கு வந்து அந்த குட்டி இளவரசி இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ஏதோ ஒரு செடி மயக்கமான செடிய வந்து அந்த செடின்னு தெரியாம அத ஸ்மெல் பண்ணதுனால மயக்கம் போட்டு அப்படியே விழுந்திருப்பாங்க. அது இளவரசிக்கும் குடுத்ததுனால அவருக்கும் அப்படிதான் இருந்திருக்கும் போல இருக்கு. உடனே இப்ப எல்லாரும் வந்துருவாங்க. இவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு வந்துருவாங்க. ஏன்னா அங்க நெருப்பெல்லாம் மூட்டியிருப்பாங்கல்ல, அத வச்சு தேடி வந்துருவாங்க. வந்தவுடனே பார்த்தீங்கன்னா, இப்ப இளவரசர எங்கன்னு காணோம்னு தேடிட்டே இருப்பாங்க. ஆனா இந்த பொண்ணு இளவரசி இருக்குல்ல, அது மட்டும் மயக்கம் போட்டு விழுந்திருக்கும். உடனே சுத்தி உள்ளவங்கலாம் என்ன சொல்வாங்கன்னா, இந்த பொண்ணையும் நம்ம முடிச்சுருவோம். ஏன்னா இவ தான் அடிக்கடி வந்துட்டு அவன காப்பாத்திட்டே இருக்கா. ஏன்னா அந்த அந்த அப்படிதானே காப்பாத்திட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இளவரசர் தூங்கும்போது கூட எந்திரிச்சு உட்காந்து இவங்க பார்ப்பாங்க. இவ்ளோ அழகா இருக்கான். ஆனா வில்லன் கேரக்டருக்கு செட்டே ஆக மாட்டான். இவன் எதுக்கு என்ன கொல்லணும்னு துடிச்சிட்டு இருக்கான்னு தெரியல. அப்படின்ற மாரி நெனச்சுட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் மயக்க செடிய மோந்து பார்த்துட்டு மயக்கம் போட்டு கடந்துட்டு இருப்பாங்க. ஆனா இவங்கலாம் என்ன நெனச்சுக்கிறாங்கன்னா, அவருக்கு ஒவ்வொரு ஆபத்து வரும்போது இவ தான் வந்து காப்பாத்திட்டு இருக்கா. இவள ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நெனச்சிட்டு இருப்பாங்க. அப்ப சொல்லும்போது அந்த இப்ப ஆர்டர் பண்ணாருல்ல, அந்த இளவரசரோட தம்பி என்ன சொல்வாருன்னா, அண்ணன் வந்துட்டு அந்த இளவரசர தான் முடிச்சு கட்ட சொன்னானே தவிர்த்து, இந்த பொண்ண எதுவும் பண்ண சொல்லல. அதனால இவ உயிரோட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லவும், இவ உயிரோட இருந்து ஒண்ணும் ஆக போறதில்ல. இவள முடிச்சிடலான்ற மாரி அவங்க சுத்தி இருக்கவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. இந்த இளவரசர தேடுறாங்க. அதாவது வில்லன் இளவரசர் இருக்காரு. இவங்கள பொறுத்தவரைக்கும் இவங்கள வில்லனா இவங்க வில்லன்னு சொல்லிட்டு இருக்கார்ல, அவர தேடிட்டு இருக்காங்க. பார்த்தா அவர் இங்க இல்லவே இல்ல. உடனே இப்ப இந்த குட்டி இளவரசர் அதாவது தம்பி இளவரசர் என்ன சொன்னாரு, இவங்க வந்து உயிரோட தான் இருக்கிறோம்னு சொல்லிட்டு இவங்கள அரசவைக்கு கூட்டிட்டு வந்துர்றாரு. கூட்டிட்டு வந்தோனே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, இப்ப அவங்க அக்கா இருக்காங்க. அக்கா வந்து என்ன சொல்றாங்கன்னா, அப்பதான் இவங்க கண் முழிச்சு எந்திரிக்கும்போது, "என்னாச்சு உனக்கு? எங்க போயிருந்த?" அப்படின்னு கேட்கவும், என்ன சொல்றதுன்ற மாரி அவங்க முழிச்சுட்டே இருந்திருப்பாங்களா. இப்ப உனக்கு ஓகே தானேன்னு பேசிட்டே இருக்கும்போது, இவங்க உயிரோட தான் இருக்கணும்னு சொன்னார்ல, அந்த இளவரசர் வந்துருவாரு. "என்ன யார் காப்பாத்துனது? எனக்கு என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "நான் தான் காப்பாத்துனேன். அதுக்காக இனிமே நீ என்ன தெரியுமா பண்ணணும்? என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு எனக்கு அடிமையா இருக்கணும்னு" சொல்லும்போது, இருக்கிற பிரச்சனையில இவன் வேற அப்படின்ற மாரி அவங்க யோசிச்சுட்டே இருக்கும்போது, ஆமா அந்த இளவரசர் எங்கன்னு கேட்கும்போது, அவர் எங்கன்றதே தெரியல. அவர தான் எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. உங்களுக்கு ஒரு மாரி கஷ்டமாகுது. வாங்குன அடி அந்த அளவுக்கு நெறைய பேர் வந்துட்டாங்களா, எல்லாரையும் சண்டை போட்டு இவர் மேலயும் பயங்கர அடி விழுந்திருக்கும்ல. அந்த அடியில மயக்கம் போட்டு எங்கேயும் கிடக்குறாரோ என்னமோ தெரியலையே. உயிரோட இருக்கானா இல்லையோ தெரியல. ஒரு மாரி யோசனையாவே இருக்கு. என்னதான் பிடிக்கலனாலும் அவர பத்தியே சிந்தனையா இருக்கு இவருக்கு. உடனே இங்க சுத்தி எல்லாரும் நின்னுட்டே இருக்காங்களா, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நான் ரெஸ்ட் எடுக்கணும். எல்லாரும் கிளம்புறீங்களான்னு கேட்கவும், எல்லாரும் அங்கருந்து கிளம்பிடுவாங்க. கிளம்புனோனே பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் இங்க இருந்தா சரி வராது. அவர் எங்க இருக்காருன்னு தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இளவரசின்னு வந்த வழி பூரா தேட ஆரம்பிச்சுருவாங்க. விட்டுட்டே இருப்பாங்களா, அவர் வர மாரியே தெரியலையே. உடனே ஒரு கட்டத்துல இவங்களுக்கே கவலையாயிடும். உண்மையிலேயே இறந்திருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டு அழ ஆரம்பிச்சுருவாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, திடீர்னு இளவரசர் வந்து நின்றுவாரு. நின்ன உடனே பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு அவ்ளோ சந்தோஷமாயிடும். ஓடி போய் ஹக் பண்ணிப்பாங்க. இவங்க ஹக் பண்ணோனே அவரும் ஹக் பண்ணிப்பாரு. கொஞ்ச நேரத்திலே பார்த்தா அவர் அப்படியே இவங்க மேலேயே மயக்கம் போட்டு விழுந்துருவாரா, இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. திரும்பவும் அவர எப்படியோ கூட்டு வந்துருவாங்க. இப்ப இவர் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, "நான் எங்க இருக்கேன்?" அப்படின்ற மாரி தான் ஃபர்ஸ்ட்டு கேட்பாரு. உடனே இளவரசர் என்ன சொல்லுவாங்கன்னா, "பயப்படாதீங்க. என் ரூம்ல தான் இருக்கீங்கன்னோனே, உனக்கெல்லாம் வெட்கமாவே இல்லையா? மயக்கம் போட்ட இளவரசர உன் ரூம்ல கொண்டு வந்து வச்சிருக்க." அப்படின்ற மாரி அவங்கள போட்டு திட்ட ஆரம்பிச்சுருவாரு. பேசிட்டே இருக்கவும், "உங்களுக்கு எல்லாமே நான் தான் சேஞ்ச் பண்ணேன். ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணேன். அதெல்லாம் பார்த்துட்டு பேசுங்க." அப்படின்னு சொல்லவும், அவருக்கே உனக்கு வெட்கமா இல்லன்னு கேட்கவும், "இதுல என்ன வெட்கம் இருக்கு? நான் என்ன ஆசைப்பட்டா பண்ணேன்ற" மாரி ஒரு மாரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இவள என்ன பண்றதுன்னு தெரியாம அவரு ஒரு பக்கம் முழிச்சுட்டு
முடிச்சிட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, அந்த அண்ணன் இளவரசர் இருக்காருல்ல, அவனுக்கு நான் அனுப்புனேனே என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல அப்படின்னு சொன்னா ஏதாவது திட்டுவானான்னு சொல்லிட்டு, அவன் கதைய நாங்க முடிச்சுட்டோம்னு வந்து சொல்லுவாங்களா? அப்படி கதைய முடிச்சுட்டீங்க அப்படின்னா, அவன் இறந்து போன உடம்பு இருக்கணும்ல, அது எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இவங்கலாம் முழிச்சுட்டே இருப்பாங்க. என்னைக்கு அத கொண்டு வந்து காட்டுறீங்களோ, அன்னைக்கு தான் நான் நம்புவேன். இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு, அங்க எல்லாரையும் திட்டி விட்டுருவாரு. அந்த இளவரசரோட அப்பா இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுவாரு, இங்க இருக்கிற பொண்ணுங்கலாம் இருக்காங்கல்ல, இளவரசருக்காக போட்டி போடுறாங்கல்ல, அந்த பொண்ணுங்க 3 பேர் இருப்பாங்க. அதாவது ஹீரோயின், அவங்க அக்கா, இன்னொரு பொண்ணு. இந்த 3 பேருக்கு வந்து போட்டி வைக்கணும். டிராயிங் போட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு, இப்ப இளவரசர் அண்ணன் இருக்காருல்ல, அவர கூப்பிட்டு நிக்க வச்சிருப்பாரு. அவங்க எல்லாரும் ஒவ்வொரு டிராயிங் வரைஞ்சிட்டு இருப்பாங்க. இப்ப அக்காக்காரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு அழகான படம் வரைஞ்சிருவாங்க. இன்னொரு பொண்ணு இருக்குல்ல, அது என்ன பண்ணும், சூப்பரா அது அக்காவ விட பயங்கரமா டிராயிங் பண்ணும். அந்த வரைஞ்சிருக்க டிராயிங் ரொம்ப அழகா இருக்கும். அது ஒரு ரோஸ வேற வரைஞ்சு வச்சிருக்குமா, அத பார்த்தோனே இளவரசருக்கு செம்ம கோவம் வந்துரும். உடனே இந்த இடத்த விட்டு அப்புறப்படுத்துங்க அப்படின்ற மாரி சொல்லும். இவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. இவங்கள இத வரைய சொன்ன ஐடியா குடுத்ததே ஹீரோயினா தான் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த நாட்டு ரோஸ்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா உண்மை என்னன்னா, அந்த இளவரசருக்கு அந்த நாட்டு ரோஸ்னா பிடிக்கவே பிடிக்காது. அது தெரிஞ்சு தான் வேணும்னே இவ சொல்லியிருக்கான்றது அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரிய வரும். அடுத்ததா கடைசி இவங்க ஒரு டிராயிங் பண்ணுவாங்க. அதுல வந்து அவங்க அக்காவ வரைவாங்க. அதாவது இளவரசர் இருக்கார்ல, இளவரசர் அவங்களோட அப்பா, அம்மா அதெல்லாம் வரையும்போது, இளவரசர் ரொம்பவே வந்து அதாவது என்ன சொல்றது, ரொம்ப சந்தோஷப்பட ஆரம்பிச்சுருவாரு. இவ தான் வந்துட்டு அந்த இளவரசன காப்பாத்திட்டு இருக்காளா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அப்படிலாம் இல்லன்ற மாரி அவங்களுக்குள்ளேயே அவங்கவங்க ஒருத்தவங்க ஒண்ணு பேசிப்பாங்க. இளவரசிங்களோட அப்பாங்க இருக்காங்கல்ல, அப்பாங்க வந்து 3 மனைவிமார் இருக்காங்க. அந்த 3 மனைவிமார்களும் வந்துட்டு அவங்கவங்க ஒவ்வொருத்தவங்களோட பிள்ளைங்க தான் அந்த 3 பேருமே. இவங்க 3 பேர்ல யார வந்து இளவரசருக்கு கல்யாணம் பண்ணி குடுக்கணும்ன்றது அந்த 3 அம்மாங்களுக்கும் வந்துட்டு ஒரு பொறாமையும், போட்டியும் வந்து ஏற்படுது. அதனால இப்ப என்ன பண்றாங்க, வீட்ல அங்க வேலை பார்ப்பாங்கல்ல, அவங்கள ஒருத்தவங்க பணிப்பெண் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட குடுத்துட்டு இந்த லெட்டர கொண்டு போயிட்டு ஹீரோயின் கையில குடுக்க சொல்றாங்க. அவங்களும் யாருக்கும் தெரியாம அந்த லெட்டர கொண்டு வந்து ஹீரோயின் கையில குடுக்கும்போது அத பிரிச்சு பார்க்குறாங்க. அதுல என்ன எழுதியிருக்காங்கன்னா, "உன் அக்கா உன் மேல ரொம்ப பிரியமா இருக்க மாரி நடிச்சிட்டு இருக்கா. அவள எந்த காலகட்டத்திலயும் நம்பிராத." அப்படின்ற மாரி லெட்டர் எழுதியிருக்காங்க. இத பார்த்தோனே இவங்களுக்கு ஒரு டவுட்டா இருக்கு. உடனே எல்லாரையும் வெளிய அனுப்பிட்டு, அந்த இளவரசர் இங்க தானே தங்கியிருக்காரு. எல்லாரும் தேடிட்டு இருக்க இளவரசர் எங்க இருக்காங்கன்னு தெரியாத ஒருத்தர் வந்து இங்க தான் இருக்காரு. அவர்ட்ட காட்டும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, அவ அப்படிப்பட்டவளான்னு கேட்கும்போது, அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கா இல்லையான்றது தெரியல. வேணும்னே வந்து உன் அக்கா வந்து உன் மேல பிரியமா இருக்கிறது, பிடிக்காதவங்க யாராவது கூட இந்த மாரி எழுதியிருக்கலாம்ல. அதனால இதெல்லாம் நீ நம்பாத. ஒரு பணிப்பெண் வந்து குடுத்த லெட்டர்ல வந்துட்டு உண்மை இருக்குமான்னுலாம் தெரியாது. அப்படின்ற மாரி இளவரசர் சொல்லுவாரு. கேட்கிறப்ப அந்த இளவரசி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்துட்டு, நீங்க சொல்றது சரிதான். ஆனா அவ நல்லவ தான். ஆனா ஏதோ ஒரு விஷயத்த என்கிட்ட மறைக்கிறான்றது எனக்கு சந்தேகமாவே இருக்கு. அவகிட்ட நான் பேசும்போதெல்லாம் அப்படின்ற மாரி சொல்லிடுவாங்க. உடனே இவருக்கு ஒண்ணும் புரியாது. அத நான் நேரடியாவே அவகிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு, இப்ப அக்காவ பார்க்க நேர்லயே வருவாங்களா? வந்துட்டு 2 பேரும் பேசிட்டே இருக்கும்போது இவங்க ஓப்பனாவே கேட்டுருவாங்க. "நீ ஏதாவது என்கிட்ட விஷயத்த வந்து மறைக்கிறியா? மறைக்கணும்னு நினைக்கிறியா?" அப்படின்ற மாரி கேட்பாங்க. அவங்க என்ன பதில் சொல்வாங்கன்னா, "அதான் நீயே சொல்றீல ரகசியம்னு. ரகசியத்த தானே மறைப்பாங்க. மறைக்கக்கூடியது தானே ரகசியமாவே இருக்கும். அத போய் சொல்லுன்னு சொன்னா எப்படி சொல்ல முடியும்?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அசால்ட்டா இருப்பாங்க. அப்ப டக்குன்னு இவங்க என்ன கேட்பாங்கன்னா, "என் அம்மா இறந்து போனாங்கல்ல, அதுக்கும் உனக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இந்த அக்கா இளவரசி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அப்படியே ஃபேஸே வந்து ஒரு மாரி சேஞ்ச் ஆயிடும். கொஞ்சம் கூட யோசிக்காம, "ஆமா, உங்க அம்மா வந்து என்னால தான் இறந்தாங்க." அப்படின்ற மாரி கொஞ்சம் கோவமா சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இப்ப ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அந்த லெட்டர கொண்டு வந்து குடுத்தாங்கல்ல, அந்த பணிப்பெண்ண தேடி கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சுட்டு அவங்கள்ட்டயே கேட்பாங்க, "இந்த மாரி கொண்டு வந்து என்ட்ட ஒரு லெட்டர் குடுத்தீல, எங்க அக்கா மேல நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படி உனக்கு தெரியும்? எங்க அம்மாவோட இறப்புக்கும் அவளுக்கும் எந்த சம்மந்தம் இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இப்ப அந்த பணிப்பெண் என்ன சொல்வாங்கன்னா, "ஆமா இருக்கு. ஏன்னா உங்க அம்மாவுக்கு வந்து எங்க அம்மா தான் வந்து பணிப்பெண்ணா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்ப இந்த இளவரசி வந்து குட்டி பொண்ணா இருந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அவங்கன்னா ரொம்ப பிரியம். அவங்க மேல அவ்ளோ பிரியமா இருப்பாங்க. ஒன் டைம் வந்துட்டு அவங்க உடம்பு சரியில்லாமலாம் அவங்க இறந்து போல. இவங்க போய் ஏதோ ஒரு சூப்பு செஞ்சு குடுக்குறேன் அப்படின்ற மாரி, இவங்க ஒரு டீனேஜ் அந்த டைம்ல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பு மாரி ஏதோ கொண்டு போய் குடுத்தாங்க. அது குடிச்சதுக்கு அப்புறம் தான் இறந்து போனாங்க. இந்த விஷயம் எல்லாமே எங்க அம்மா பணிப்பெண்ணா இருந்தாங்கல்ல, அப்ப நடந்த விஷயம். அவங்க சொல்லி தான் எனக்கே தெரியும்." அப்படின்ற மாரி இவங்கள்ட்ட சொல்லிடுவாங்க. பார்த்தீங்கன்னா, இப்ப இவங்களுக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. இப்ப இவங்க அப்பாவோட அதாவது அந்த ராஜா இருக்கார்ல, அவரோட 3 ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்களும் கொஞ்சம் பாய்சன் டைப்பா தான் இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா, அந்த ராஜாவ பார்க்கும்போது மட்டும் ரொம்ப அப்படியே கொலஞ்சு ரொம்ப நல்லவங்க மாரி நடிப்பாங்க. இப்ப ராஜாவ பார்க்கறதுக்காக விசாரிக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. இப்ப அவங்க பிரெக்னன்ட்டா இருக்கிற மாரி வேற சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த இளவரசிக்கு இதுல ஒரு சந்தேகமாவே இருக்கும். உடனே வந்து அவங்க 2 பேரும் பேசிட்டே இருக்கும்போது, எங்க அப்பாக்கு அதாவது எங்க ராஜகுமாரனுக்கு வந்து உங்கள பிடிக்குது அப்டின்னா வந்துட்டு, நீங்க அந்த அளவுக்கு ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க. அதனால தான் எங்க அப்பா உங்கள அந்த அளவுக்கு நேசிக்கிறாருன்னு ரொம்ப சிரிச்சுப்பாங்க. சரி நான் குழந்தை உண்டாயிருக்கிறனால எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு போவும், இவங்க குழந்தை உண்டாகவே இல்ல. ஏதோ பொய் சொல்றாங்க அப்டின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு டவுட்டா இருக்கும். உடனே இளவரசர் இருக்கார்ல இன்னொருத்தர் அவர்ட்ட என்ன சொல்வாருன்னா, போய் அவங்க குழந்தை உண்டாயிருக்காங்களா இல்லையான்றத செக் பண்ணிட்டு வான்னு சொல்லவும், அத நான் எப்படி செக் பண்றதுன்னு கேட்பாங்க. போறியா இல்லையான்னோனே, உன்ன ஏதாவது பண்றீரு அப்படின்ற மாரி அவர் மனசுல நெனச்சுப்பாரு. அதாவது அந்த குட்டி இளவரசர் தம்பி இளவரசர் இருக்காங்கல்ல, அவர்ட்ட போய் சொல்லிட்டு இருப்பாங்க. இவர் வந்து கோவமா தான் போயிருக்காரு. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, உண்மைய கண்டுபிடிச்சுட்டு வந்துட்டாரு. நான் ஜெயிச்சுட்டேன்னு வராரு. என்னத்த ஜெயிச்ச? என்னத்த கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டு இளவரசி கேட்கவும், அவங்க வந்து குழந்தை உண்டாகல அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோன்னு, அது எப்படி உனக்கு தெரியும்னு கேட்கவும், அவங்களுக்கு வந்து ஸ்டொமக் பெயின் வந்திருக்கு அப்படின்னவும், அதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்னு கேட்கவும், எனக்கு எப்படி தெரியும்? அங்க உள்ள அந்த பணிப்பெண்கள்லாம் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அத வச்சே நான் கண்டுபிடிச்சுட்டேன் அப்படின்ற மாரி சொல்லவும், ஓஹோ! நல்ல வேலை தான் பார்த்துருக்க. அப்புறம் எதுக்காக அவங்க அப்படி நடிக்கிறாங்கன்றதையும் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டே இருக்கும்போதே பார்த்தோன்னா, இன்னொரு பணிப்பெண் வருவாங்க. வந்தவங்க என்ன சொல்வாங்கன்னா, இப்போ உங்க சித்தி இருக்காங்கல்ல, அவங்கள கொண்டு உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை
வரப்போகுது, கொஞ்சம் உஷாராக இருங்க அப்படின்னு சொல்லவும் இவங்க யோசிச்சுட்டே இருப்பாங்க. இப்போது இளவரசர் இருக்கால இன்னொரு அவர்கிட்ட போயிட்டு இப்போ நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிட்டே இருக்காங்க. எல்லாத்தையும் நம்ம கவனிக்கணும், என்ன இதுன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டே இருக்காங்க. அப்போ 2 பேரும் பேசிகிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருக்குள்ள விளையாட்டுக்கு அடிக்கடி சண்டை வந்துட்டே தான் இருக்கும். உடனே மாறி மாறி அங்கேருந்து அவங்கள மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. அப்புறம் மேலேருந்து குதிக்கணுன்ற பேரில் குதிக்கும் போது ஹீரோயின் அப்படியே பிடிச்சிடறாரு. பிடிச்சோன்னு திரும்பவும் எவ்வளோ அழகாக இருக்கார், இவ்வளோ அழகான முகமா, இப்போவே ஒரு பாட்டு போட்டால் அப்படி ஒரு ஆட்டம் ஆடலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்படியே கெஸ் பண்ணுறதுக்காக அப்படியே வாயை குவிச்சு குவிச்சு அப்படியே போயிட்டே இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது கேவலமாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லி அப்படியே முகத்தை திருப்பி விட்டுறாரு. அவ்வளோதான், திரும்பவும் 2 பேரும் மாறி மாறி கிண்டல் பண்ணி சண்டை போட ஆரம்பிச்சுக்கிறாங்க. இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இப்போ அரசவையில் நின்றுட்டு இருக்கும்போது அவங்க 3rd ஒய்ஃப் வந்து ராஜா பக்கத்தில் வந்து உட்காருவாங்க. ரொம்ப முடியாமல் வந்து உட்காருவாங்க. அவங்களோட நெருங்கின பணிப்பெண் இருக்காங்களா, அவங்க வந்துட்டு ஹீரோயினை பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ ஒன்றுமே புரியாது, நீங்கள் தான் காரணம், இந்த மாதிரி நம்மளோட ராஜமாதாவோட அதாவது ராஜாவோடைய ஒய்ஃபுக்கு வந்து இந்த மாதிரி ஆனதுக்கு நீ தான் காரணம்னு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கள், அப்புறம் நான் தான் காரணம்னு அதுக்கு எப்படி நான் காரணன்றதை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்களா. அவங்களோட குழந்தை வந்து கலைஞ்சு போனதுக்கு நீங்கள் தான் காரணம்னு ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியாது. இது குழந்தை இதாகிடுச்சு அதுக்கு நான் காரணமா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் நீங்கள் தான் அவங்கள சந்தேகப்பட்டீங்க, நீங்கள் தான் அவங்கள ஒரு தடவை இது பண்ணீங்கன்னு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க வரும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வேகமாக ஓடி வந்திருப்பாங்களா. அப்போ அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அப்படியே பதறி போய் அவங்க வயிற்ற பிடிச்சிருப்பாங்க. பிடிச்சிட்டு ஹீரோயின்ட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, இப்படி தான் வந்து இடிக்கிற மாதிரி வர்றதா, நீ வந்த வேகத்தில் குழந்தைக்கு ஏதாவது ஆனால் என்ன பண்ணுறது அப்படின்னு கோவமாக கேட்டிருப்பாங்க. இதை ஹீரோயின் வந்து யோசிச்சு பார்ப்பாங்க. அப்போ அவங்க யாருமே வந்து குழந்தை இல்லாத போது இந்த மாதிரி வந்து செய்ய மாட்டாங்க, குழந்தை இருக்கும் போது தான் வந்து அந்த பதட்டத்தில் அந்த மாதிரி பிடிச்சிருக்காங்க. அப்போ அவங்க வந்து உண்மையிலே குழந்தை வயிற்றில் அவங்களுக்கு இருந்திருக்கு, இப்போ அது கலந்தது நம்ம மேலே பழி போடுறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க யோசிப்பாங்க. ஹீரோயின் இதை யோசிச்சுட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அவங்க சித்தி இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு மாதிரி வில்லி மாதிரி மூஞ்ச வச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு டவுட், அப்போ நம்ம அன்றைக்கி தெரியாமல் தான் இவங்க அதாவது சின்ன பிரத்தனமாக அங்கேயே ஓடிட்டு இருக்கும்போது நம்ம தெரியாமல் இடிக்க போனதுக்கே அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணாங்க. இன்றைக்கி எப்படி இப்படி நடந்திருக்கும், ஏற்கனவே அந்த இளவரசர் வந்து நேற்று சொல்லிட்டார், அந்த சின்ன இளவரசர் வந்து அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இல்லைன்ற மாதிரி, அப்போ நம்ம மேலே தூக்கி பழிய போடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ இவங்க ஏதோ பண்ணியிருக்காங்க, ஆனால் இவங்க மேலே பழி வரணுன்றதுக்காக ட்ராமா நடக்குது. ஏற்கனவே ஒருத்தவங்க வந்து ஒரு மெய்ட் வந்து சொல்லியிருப்பாங்கல்ல, உங்கள் மேலே வந்து அவங்க ஏதோ ஒரு பழி தூக்கி போட போகிறாங்க, கொஞ்சம் உஷாராக இருங்கன்னு, அதுவாக கூட இது இருக்கலாமோ அப்படின்னு பலதும் அவங்க யோசிச்சுட்டே இருக்கும் போதே இப்போ இவங்க வில்லத்தனமாக சித்தி வந்து அப்படியே அவங்க ராஜா மடியில் படுத்துக்கிட்டு ரொம்ப ரொம்ப சோர்வாக இருக்க மாதிரி இருப்பார். அப்போ தான் அரண்மனை வைத்தியர் வந்து பார்த்துட்டு அவங்க பேபி வந்து ரொம்ப ஹெல்த்தியாக தான் இருந்தது, ஆனால் யாரோ அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு மூலிகை செடி கொடுத்துருக்காங்க, அதனால தான் அவங்களோட பேபி வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவார். இருக்கும்போதே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அப்போ அதாவது இந்த மூலிகையை வந்துட்டு ஹீரோயின் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சிடறாங்க. உடனே இப்போ அப்பா இருக்காருல்ல, ஹீரோனோட அப்பா வந்து திட்ட ஆரம்பிச்சிடறாரு. நீ தான் அந்த வேலையை பார்த்தியா, உனக்கு என்ன தைரியம்னு சொல்லிட்டு கேட்கவும் உடனே இப்போ ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, அதை நான் தான் பண்ணேன் அப்படின்றதுக்கு என்ன சாட்சி இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ தான் இந்த என்ன நடந்திருக்குன்றத ஃப்ளாஷ்பேக் காட்டுவாங்க. அப்போ இந்த சித்தி இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக தான் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு வந்து கர்ப்பப்பை வந்து ரொம்ப வீக்காக இருந்ததுனால அது வந்து அபார்ட் ஆகியிருக்கும். ஆனால் வந்து இப்படி வெளியே தெரிஞ்சால் வந்து வேறு மாதிரி எல்லாரும் பேசுவாங்க, தன்னை குறை சொல்லுவாங்க. அதனால் ஹீரோயின் வந்துட்டு வேணும்னே அன்றைக்கே இடிக்க வந்துட்டா. அதனால் அதாவது சித்தியாக இருக்கிறதுனால அவளுக்கு பொறாமை இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த மூலிகை கொடுத்து நம்மளை இப்படி பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி பேர் கட்டி விட்டுருவோம் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா இவங்களை பார்த்தாலே அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவங்க மக வரைஞ்ச டிராயிங்கை விட இவங்க சொன்னதுனால தானே ரிஜெக்ட் ஆகியிருக்கும். ஸோ இளவரசரை கல்யாணம் பண்ண நம்ம மகளாலே முடியல அப்படின்னா வந்து இவளை வந்து இங்கிறது எப்படியாவது சொல்லி அனுப்பணும், அதுவும் பெரிய ஒரு பழியா தூக்கி போட்டோம்னா நம்ம பொண்ணுக்கு வந்து நல்ல வாழ்க்கை கிடைக்கும்ன்ற மாதிரிலாம் அது பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி தான் அதை யோசிச்சு பார்த்துட்டே இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோயின் என்ன கேட்பாங்கன்னா, அதாவது நான் தங்கியிருக்க ரூமில் தான் இந்த மூலிகை இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லுவாங்க. ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியாது, இந்த மூலிகை எப்படி நம்ம ரூமுக்கு வந்துச்சுன்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு இப்போ அவங்களே கேட்பாங்க. அந்த பணிப்பெண் இருக்காங்கல்ல, அதாவது சித்தியோட சர்வெண்ட், அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அதோட வந்துட்டு இந்த மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது அவங்க வந்து ரொம்ப ஆதாரம் தேவைப்படுதா, நானே இதுக்கு சாட்சி அப்படின்ற மாதிரி அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசிகிட்டே இருப்பாங்க. அப்போ தான் ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கிட்ட வந்து ஒரு பணிப்பெண் சொன்னாங்கல்ல, இந்த மாதிரி உங்கள் சித்தியால் உங்களுக்கு வந்து ஆபத்து ஏற்படுத்து, உஷாராக இருங்கன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல மனசாக இருக்கும் அவங்களுக்கு. அவங்கள கூப்பிட்டு விசாரிக்கும் போது அவங்க ரொம்ப பயப்படுவாங்க. இருந்தாலும் உண்மையை சொல்லணுன்ற பேரில் வந்துட்டு இந்த மாதிரி அதாவது சித்தி தான் வந்துட்டு ஹீரோயின் ரூமில் வந்துட்டு இதை வைக்க சொன்னாங்க, அவங்கள அனுப்பி அதை நான் பார்த்தேன் எனக்கு தெரியுன்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. உடனே இப்போ அவங்க அப்பாவும் ஹீரோயின் கிட்ட கோவப்பட போனவர் வந்து எல்லார் கவனமும் இப்போ சித்தி மேலே திரும்பிடும். அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, வேற ஒரு வைத்தியரை வந்து வர சொல்லுங்க. ஏன்னா இந்த சித்தி என்ன பண்ணுவாங்க, கண்ணை காட்டி அந்த பணிப்பெண் மேலே ஏதாவது பழி போடுற மாதிரி வாய்ப்பு இருக்கான்னு பார்க்க சொல்கிறதுக்குள்ளேயே ஹீரோயின் உஷாராயிடுவாங்க. இப்போ வேற ஒரு வைத்தியர் வந்துருவாரா, செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப பலகீனமாக இருக்காங்க, அதனால தான் அவங்களுக்கு வந்து குழந்தை இப்படியா இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லவும், நீ இந்த மாதிரி பண்ணிவிட்டு உன் உடம்பை நீ நல்லா பார்த்துக்காம இந்த மாதிரி வாரிசை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு எல்லாரும் இப்போ அவங்கள திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ இவங்களுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி ஆகிடும். போயிட்டே இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே அந்த சித்தியை வந்து திட்ட ஆரம்பிச்சிடறாங்க. இது மட்டும் இல்லாமல் வேற அவங்க கவனத்தை திருப்பி
விடணும் அப்படின்றதுக்காக பேசவும், அப்போ அவங்களுக்கு இப்போ ஹீரோயினோட அம்மா இறந்து போன விஷயங்கள்லாம் வர ஆரம்பிச்சிருது. அதுக்கும் இந்த சித்தி தான் வந்து அதிகமாக காரணமாக இருந்திருப்பாங்க. இவங்க ஏதோ ஒரு சூப்பு கொடுத்து தான் அவங்களுக்கு அப்படி ஆகியிருக்கும். அதனால ஹீரோயினுக்கு அதில் ஒரு டவுட்டாகவே இருந்துகிட்டே இருக்குமா. இப்போ அரசருக்கும் அவங்க அம்மாவுக்கும் தான் இதை பற்றி என்ன நடக்குதுன்னே புரியாமல் இருக்கும். அவங்க ஹீரோயினோட அம்மா வந்து உடம்பு சரியில்லாமல் தான் இறந்து போயிருப்பாங்கன்னு நினைப்பாங்க. அப்போ தான் வந்துட்டு அவங்கள பணிப்பெண்ணா வேலை பார்த்தாங்கல்ல அவங்களுக்கு, அவங்க வந்துட்டு இறந்து போகிற டைமில் தான் ஒரு உண்மையை சொல்லி ஒரு லெட்ரு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த லெட்டரில் சித்தி தான் இந்த மாதிரி ஒரு மூலிகை செடியை வந்து கொடுத்து அவங்க அம்மா வந்து இறந்து போகிறதுக்கு காரணன்ற மாதிரி விஷயங்களும் ஒத்துக்கிட்டு அவங்க இறந்து போகிற நிலையில் உண்மையை சொல்லிட்டு இறந்து போயிருப்பாங்க. அதெல்லாம் இங்கே காட்டும் போது சித்தியை எல்லாரும் பயங்கரமாக திட்டுவாங்க. உடனே அதை டக்குன்னு ஆரம்பிச்சுட்டு என்ன சொல்லணும்னா, இந்த மாதிரி ராஜதந்திர வேலையெல்லாம் வந்து இங்கே யாரும் பார்க்க மாட்டாங்க, நீ தான் பார்ப்ப, நீ இங்கே இருக்கக்கூடாது கத்திக்கிட்டே இருக்கும், திடீர்னு பொத்துன்னு மயக்கம் போட்டும் விழுந்துரும். மருத்துவர் இருக்காருல்ல அவர் வந்துட்டு இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாருல, அவ கூட எதுக்குன்னா அந்த சித்தி வந்து அந்த மருத்துவரோட பேரனை பிடிச்சி வச்சிருப்பாங்க. அவங்கள பிடிச்சி மிரட்டினதுனால தான் இவங்களுக்காக அவர் எல்லாம் சொல்லியிருப்பாரு. இப்போ அந்த உண்மையை சொல்லிட்டு போயிட்டாரா, இந்த பிரச்சனை ஒரு வழியாக இங்கே முடிஞ்சிருக்கு, அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும், அவங்க மயக்கம் தெளிட்டுன்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் இப்போ அவங்க ரூமில் இருக்கும்போது அவங்களுக்கும் ஒரு மாதிரி மயக்கமாக இருக்கும். தூங்கி எந்திரிக்கும் போது இளவரசர் இருப்பாரா, ஏதாவது நடந்துச்சா நம்மளுக்குள்ள அப்படின்னு கேட்கும். வேணும்னே அவர் அதெல்லாம் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருப்பாரு. இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கிறத ஹீரோனோட அக்கா வந்து பார்த்துருவாங்க. அவங்களுக்கு இவங்க 2 பேர் பேசுறதே சுத்தமாக பிடிக்காமே இருக்கும். அதனால என்ன இன்னும் இளவரசர் கிட்ட பேசிட்டு இருக்க, உள்ள போ அப்படின்ற மாதிரி அனுப்பி விட்டுருவாங்க. அனுப்பி விட்டுட்டு அந்த இளவரசர் கிட்ட போய் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இங்க பாருங்க அவ வந்துட்டு இந்த மாதிரி அவகிட்ட இந்த மாதிரிலாம் பேசாதீங்க பழகாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது அவரும் எனக்கு அவ்வளோதான் பிடிச்சிருக்குன்ற மாதிரி சொல்வாரு. உடனே தங்கச்சி வந்து திட்டுறதுக்காக வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு, எனக்கு அந்த இளவரசர் தான் பிடிச்சிருக்கு, இனிமேல் நான் வாழ்ந்தாலும் செத்தாலும் அவர் கூட தான் அப்படின்ற மாதிரி இஷ்டத்துக்கு இவங்களும் பேசுவாங்க. பைத்தியம் மாதிரி பேசாத, நம்மெல்லாம் வந்துட்டு இந்த இளவரசர்களுக்கு தான் வந்து கட்டுப்பட்டு இருக்கணும், இது மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது என்னால் முடியாது அப்படின்ற மாதிரி தங்கச்சி சொல்லுவாங்க. போது பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணம் ஒரு காலம் நடக்காதுன்னு அக்கா சொல்லுவாங்களா. அப்போ ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, அப்போ நீ ஒருத்தர் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ண போறீங்க, அப்போ அந்த கல்யாணம் மட்டும் நடக்கணுமான்னு ஏன் விஷயத்தில் நீ தலையிடாத அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நீ மட்டும் ஏன் விஷயத்தில் தலையிடலாமான்னு இவங்க கேட்பாங்க. இதெல்லாம் நடக்க வேண்டியது, நாங்கள் வந்து நம்ம குடும்பமே அந்த இளவரசருக்கு தான் கட்டுப்பட்டு இருக்கணும், அதனால தான் அந்த கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு. அது நடக்கவே நடக்காது, அதுமாதிரி உன் கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி 2 பேரும் சண்டை போட்டுப்பாங்க. பேசிட்டே இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா இப்போ அக்கா கல்யாணம் பண்ணிக்க போகிற அந்த இளவரசர் இருக்காருல அவர் வந்துட்டு ஹீரோயினை பார்க்க வருவார். வந்த உடனே இவங்க விலகி விலகி போகிறத பற்றி, எதுக்காக என்னை பார்த்தாலே நீ விலகி விலகி போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பாரா. எனக்கு வந்து உங்கள் மேலே எந்த விருப்பமும் இல்லைன்னு சொல்லும் போது நான் சொல்லக்கூடாதுன்னு தான் நினச்சேன், ஆனால் நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா இந்த உலகத்தில் எத்தனை பொண்ணுங்களோ என்னை வந்துட்டு கல்யாணம் பண்ண ஆசைப்பட்றாங்க, ஏன் உன் அக்காவே என்னை கல்யாணம் பண்ண ஆசைப்பட்றா, ஆனால் எனக்கு யார் மேலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, உன்னை தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஆனால் எனக்கு உங்களை பிடிக்கலையே அப்படின்னு சொல்லவும், அப்போ உனக்கு யாரை பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்கவும், எனக்கு அந்த இளவரசரை தான் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அந்த இளவரசரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ வாழ்ந்துட முடியுமா, அவன் வாழ்க்கையே இன்னும் கொஞ்ச நாளில் முடிய போகுது, என்னைக்கா இருந்தாலும் அவனை நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படி இப்படின்ற மாதிரி இவர் பேச ஆரம்பிச்சிடுறாரு. இவங்களா எவ்வளோ நாளாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் சரிக்கு சமமாக சொல்லுவாங்க. அவங்க கேட்கவே மாட்டாங்களா, அவங்க முரண்டு பிடிக்கிறாங்கன்னு அவங்க கையை பிடிச்சி அப்படியே ஒரு மாதிரி வம்பு பண்ண ஆரம்பிச்சிடறாரு. கரெக்டாக அந்த இளவரசர் வந்துடுறாரு. அவள் கையை பிடிக்கிறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது, கையை எடுன்னு சொல்லவும், நீ இவளை தான் விரும்புறியான்னு கேட்கவும் ஆமான்னு சொல்லவும் 2 பேருக்கும் இப்போ இந்த அரசருக்கு 2 பேருக்கும் சண்டை வர ஆரம்பிச்சிருது. இவளை என்ன நீ வந்துட்டு கீப்பாக வச்சுக்க போறியா அப்படின்னு கேட்கும்போது, நான் ஏன் அப்படிலாம் வச்சுக்கணும், நான் என்னோட மனைவியை ஆக்கிக்குவேன், அவள் எனக்கானவ அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட சண்டை போடுறாரு. அவளை எனக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் சொன்னேன் அப்படின்னு கேட்கும்போது, அது உண்மையிலேயே பிடிச்சிருந்தா பரவாயில்ல, நீ வந்து எனக்கு போட்டியாக இருக்கணும் அப்படின்றதுக்காகவே அவளை பிடிச்சிருக்கு நீ சொல்லிட்டு இருக்க, அந்த மாதிரி இருக்கிறது நல்லதில்லை, உண்மையிலேயே உன் மனசுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிற வேலையை பாரு அப்படின்ற மாதிரி இளவரசர் சொல்லுவார். அப்படின்னு வந்துட்டு ஹீரோனோட அக்கா இருக்காங்களா, அவங்க என்ன பண்ணுறாங்க, உனக்கு உடம்பு சரியில்லை அடிக்கடி மயக்கம் போட்டு விழுந்துடுற, இந்த நாட்டுக்கோழி சூப்பு செஞ்சுருக்கேன் அதை கூடி அப்படின்ற மாதிரி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நம்ம மேலே எவ்வளோ பிரியமாக இருக்கா, ஆனால் இவ வந்து அந்த அரசரை தானே விரும்புகிறா, பேசாமல் அவளுக்கே இவளை கல்யாணம் பண்ணி வைக்கணும், அவர் என்னமோ நம்மளை பிடிச்சிருக்கு நம்ம பின்னாடி சுற்றுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அக்காக்காக பேசுறதுக்காக அந்த இளவரசர்கிட்ட வருவாங்க. எங்கள் அக்கா அவங்களை ரொம்பவே விரும்புகிறா, அவளை கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு சொல்லும் போது எனக்கு அதில் விருப்பம் இல்லைன்னு சொல்லும் போது, அதாவது அந்த மாதிரி நிறைய பெண்களில் ஒருத்தியாவது எங்கள் அக்காவை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம்ல, ஏன்னா இளவரசருங்க 4 பேர் அதுக்கு மேற்பட்டவங்களே கல்யாணம் பண்ணுறாங்கல்ல அப்படின்னும், அதிலலாம் எனக்கு விருப்பமே இல்லை அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுவார். போயிட்டே இருக்கும்போது இவங்களும் சொல்லி சொல்லி பார்க்குறாங்க, அவர் கேட்குற மாதிரியே தெரியல, இதுக்கப்புறம் பேசுறது வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவருக்கே மனசுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது, நம்ம ஏன் இவ ஏதோ சொல்கிறா, ஏதோ அதில் ஏதோ இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. ஆனால் தனிப்பட்ட முறையில் இவர் எந்த முடிவும் எடுக்க முடியல. நேராக இவருக்குன்னு ஒரு அக்கா இருக்காங்க, அவங்க கொஞ்சம் வில்லைத்தனமான ஆள் தான். அவங்கள்ட்ட போயிட்டு இந்த மாதிரி நான் இந்த பொண்ணை வந்துட்டு பொண்டாட்டியாக இல்லாட்டி கூட அந்த மாதிரி சும்மா அந்த மாதிரி இருப்பாங்களா அந்த மாதிரியாவது இருக்கணும்னு, அந்த மாதிரிலாம் இருக்க வாய்ப்பே கிடையாது, அதுக்கு நீ ஒரு காலம் ஒத்துக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவர் கேட்கும் போது பார்த்தோன்னா, எனக்கு பிடிச்ச நான் ஒருத்தர் கல்யாணம் பண்ணியிருக்கேன், அவருக்கு நான் ஒய்ஃபாக இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கியா, அது வந்து உனக்காக தான், உன்னோட வாழ்க்கைக்காக தானே நான் இந்த மாதிரிலாம் என் வாழ்க்கையை நான் பணைய வச்சிருக்கேன்னு சொல்லும்போது, உன்னோட சுயநலத்துக்காக உன் வாழ்க்கையை நீ அமைச்சிக்கிட்டு அதுக்கு என்ன காரணம் காட்டாதன்னு சொல்லிட்டு இப்போ அக்கா தம்பிக்குள்ளேயே வந்து வாக்குவாதம் வர ஆரம்பிச்சிடும். உடனே என்னையே எதிர்த்து பேசுகிற அளவுக்கு இந்த அளவுக்கு பேசுகிற அளவுக்கு நீ வந்துட்டியான்னு கேட்டு அவங்க கோவப்பட்டு இருப்பாங்க. இவருக்கே ஒரு மாதிரி ஆயிடுது, என்னதான் இருந்தாலும் உன்னை அந்த மாதிரி பேசியிருக்க கூடாது, நான் மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அக்காட்டே மன்னிப்பு கேட்பாரு. ஆனாலும் அவரோட முடிவில் வந்து உறுதியாக இருப்பார். நான் அவளை தான் வந்துட்டு என் மனைவிகளில் உறுதியாக ஆக்கலான்னு முடிவில் இருக்கேன், அதனால் அந்த தகவலை வந்து எல்லாருக்கும் பரப்பி விட்டுரு அப்படின்ற மாதிரி அக்காட்டே சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இதுக்கப்புறம் இவனை நம்ம எதுவும் செய்ய முடியாது, சரி என்ன பொண்டாட்டி நான் சொல்கிறான், இந்த மாதிரி நாளில்
பொண்ணுன்னு தானே சொல்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் அந்த நியூஸ் எல்லாம் பரப்பி விட்டுறாங்க. ஹீரோயின் இப்போ வரும்போது பார்த்தீங்கன்னா அக்கா அதுக்கும் ரெடியாக தான் இருக்காங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. சந்தோஷப்படவும் என்னக்கா ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த மாதிரி அவர் வந்து என்னை ஏற்றுக்க தயாராகிட்டாரு, அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்னு ஹீரோயினுக்கு இப்போ ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. யோசிப்பாங்க அவ்வளோ முரண்டு பிடிவாக பிடிச்சிட்டு இருந்தார், இப்போ எதுக்காக வந்து மாறிட்டு அக்கா வந்து ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காருன்னா ஒன்றுமே புரியலையே, நம்ம சொன்னதுக்காகவா இவ்வளோ மாற்றம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இவங்க ஒருத்தவங்களை விரும்புகிறாங்களே அவங்களுக்கு வந்து பிறந்த நாள் வரும் அந்த இளவரசருக்கு. அதனால் ஒரு ஹேர் பின் மாதிரி இருக்கும் அந்த ட்ரெஸ்ஸில் குத்துறது, அதை வந்துட்டு கொடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பனிப்பென்ட்டை கொடுத்து அனுப்புவாங்களா. அவங்க போகிற வழியிலேயே பார்த்தோம் அப்படின்னா வந்து அவங்க அக்காவோட பனிப்பெண்லாம் இருக்காங்கல்ல அவங்க வந்து தட்டி விட்டுருவாங்க. அது ஒன்றே உடஞ்சிரும். உடனே வந்து இந்த பனிப்பெண் வந்து அழுதுகிட்டே வந்து இவங்கள்ட்ட சொல்லுவோம், பரவாயில்ல தெரியாமல் தானே நடந்துச்சு, பரவாயில்ல விட பார்த்துக்கலான்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் வேணும்னு தான் அவங்க ஆள் வச்சு அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. எதுக்காக அவங்க அக்கா வந்து இந்த மாதிரி ஆள் வச்சு இப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்துட்டு இவங்க வந்து கொடுத்து விடுற அந்த கிஃப்ட் இருக்குல்ல அந்த கிஃப்ட் வந்துட்டு தன்னோட கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களா அவங்களுக்கு போகிறதா நினச்சி தான் அவங்க பண்ணியிருப்பாங்க. இன்னொன்று ஹீரோ வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வேணும்னே அவங்க அக்காவை செக் பண்ணுறதுக்காக தான். ஏன் அப்படின்னா இப்போ இவருக்கு நம்ம இந்த கிஃப்ட் கொடுக்கும் போது ஏதாவது அவங்க அக்கா வந்து சந்தேகப்படுறாளா இல்லையான்னு பார்க்கணும், அவரும் உண்மையிலேயே கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டார்ல அந்த ஒரு நன்றி கடனுக்காக இவர் அனுப்பணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த கிஃப்ட்டை ரெடி பண்ணியிருப்பாங்க. போன உடனே அது உடஞ்சது தெரிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறதா இருக்காங்கல்ல, அக்கா கல்யாணம் பண்ணிக்கிறதா இருக்காங்க, அவங்கள்ட்ட போய் டைரெக்டாக வந்து பேசுவாங்க. இந்த மாதிரி நான் சொன்னதுக்காகவா அது நீங்கள் ஒத்துக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லவும் ஆமாம் அதனால் என்ன இப்போ அப்படின்னு கேட்கவும் அவர் பாட்டுக்கு பேசிகிட்டே இருப்பாரா. அப்போ வந்துட்டு உங்களுக்காக ஒரு கிஃப்ட் கொடுத்து அனுப்பிச்சேன், அது வந்து உடஞ்சி போச்சு, அது பரவாயில்ல உடஞ்சாலும் கொண்டு வந்திருக்கணும்னு உடஞ்ச பொருளை நான் வாங்குறது இல்லைன்ற மாதிரி சொல்லிடுவார். அப்புறம் இன்றைக்கி உங்களுக்கு பிறந்த நாளில் நான் கேக் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே இப்போ இந்த காலத்தில் வந்து கேக்கெல்லாம் செஞ்சு கொடுக்குற மாதிரிலாம் இல்லைல்ல, ஹீரோயின் பண்ணுறது புதுசாக இருக்கவும் அவருக்கு அதுவும் பிடிச்சிருக்கும். ஏன்னா ஹீரோயின் இப்போ இங்கே இருந்து தானே ட்ராமாக்காக தானே உள்ளே போயிருக்காங்க. அதனால் கேக்கெல்லாம் செஞ்சு அவருக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக செய்வோம். இன்னும் அவங்க மேலே தான் அதாவது ஹீரோயின் மேலே தான் இவருக்கு இன்னும் அதிகமான ஆசை வந்துட்டே இருக்கும். அவங்கள பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு நின்றுட்டு இருப்பார் பேசிக்கிட்டே. இந்த நேரத்தில் வந்து அக்கா கரெக்டாக அங்கே வந்துருவாங்க. இவங்க 2 பேர் பேசினாலே அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா இப்போ தான் அவர் முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு வழியாக தன்னை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டு இருக்காரு. இந்த நேரம் பார்த்து விவரத்தை வந்து பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப கோவமாக இருக்கும். இதெல்லாம் பேசிகிட்டே இருக்கும்போது நான் தனியாக பேசுன்னு சொல்லிட்டு தங்கச்சி அங்கேருந்து கூட்டு போயிடுறாங்க. கூட்டு போனவங்க பார்த்தீங்கன்னா திரும்பவும் இன்னும் நீ வந்து அவனை தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கவும் ஆமாம் அவனை தான் நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நம்ம குடும்பமே வந்துட்டு இப்போ நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறல அந்த இளவரசருக்கு தான் கட்டுப்பட்டு இருக்கணும், நானும் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், அவர் மனசு வச்சா உன்னையே கல்யாணம் பண்ணிப்பாரு, இப்படி தான் நம்ம இருக்கணுமே தவிர்த்து ஏன்னா குடும்பமாக அந்த இளவரசர் குடும்பத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கணும், இந்த குடும்பத்தில் எத்தனை குழந்தைங்க பிறந்தாலும் அவங்க குடும்பத்துக்கு சேவை செய்கிறதுக்காகவே இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மனசில் அவங்க பேசிகிட்டு இருக்காங்களா. முடியவே முடியாது, நான் இந்த இளவரசரை விருப்பப்படுறேன்னு சொல்லும் போது அந்த மாதிரிலாம் செஞ்சினா அது நம்ம குடும்பத்துக்கு அவமானம், நம்ம குடும்பத்தில் சம்மந்தம் வச்சுக்கிற அந்த இளவரசர் குடும்பத்தை அவமானப்படுத்துகிற மாதிரி அர்த்தமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுவாங்க. இப்போ நீ அவரை தான் கல்யாணம் பண்ண நினச்சினா விளைவுகள் வந்து வேறு மாதிரி இருக்கும்னு சொல்லவும் என்ன நடந்தாலும் சரி என்னோட வாழ்க்கையை நான் அவர் கூட தான் வாழ்றதா முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. இப்போ ஹீரோனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்கிரிப்டுக்குள்ளே இருக்குன்றதையே மறந்துட்டாங்க. அவங்க உண்மையிலேயே அவரை நேசிக்க ஆரம்பித்து உண்மையிலேயே அவரை கல்யாணம் பண்ணுற அளவுக்கு போயிடுறாங்க. ஆனால் ஸ்கிரிப்ட் படி அக்கா தங்கச்சிக்குள்ளே சண்டை வரும்ன்றது தெரியும். ஆனால் இது வந்து அவங்க எவ்வளோ முயற்சி பண்ணுவாங்க ஆரம்பத்தில், அப்போல்லாம் சண்டை வராது. இப்போ இவங்க உண்மையிலேயே லவ் பண்ண ஆரம்பிச்சோட பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சண்டை வர ஆரம்பிச்சிருது. சண்டை போட்டு வந்துட்டு ஒரு பக்கம் சோகமாக நிற்கும் போது பார்த்தீங்கன்னா இவங்கள மாதிரியே ஒரு பொண்ணு வந்து ஆப்போசிட்டில் வந்து நின்றுட்டு இருக்கும். பார்த்தோன்னே இவங்களுக்கே ஆச்சரியமாயிடும். தோற்றத்துலேயும் அதே மாதிரி இருக்கும், ட்ரெஸ்ஸும் அதே மாதிரி போட்டிருக்கும். யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் என்ன பார்த்தே யாருன்னு கேட்குறியா, நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பேரை சொல்லும் போது ஹீரோனுக்கு சுத்தமாக புரியாது. அப்போ தான் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்ப்பாங்க, நம்ம வந்து ட்ராமாக்குள்ளே தானே வந்திருக்கோம், அப்படின்னா வந்துட்டு இந்த ட்ராமாவில் இந்த ஒரிஜினல் கேரக்டராக ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, ஒருவேளை அந்த பொண்ணாக இதாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு அங்கேருந்து வேக வேகமாக ஓடி வந்திருப்பாங்க. ஆனால் உண்மை என்னன்னா அதே மாதிரி ஹீரோயின் மாதிரி இந்த கெட்டப்பில் இருக்கிறதுனால ஹீரோயினுங்க வந்து இப்போ சண்டை போட்டு அவங்க அக்கா போனாங்கல்ல அவங்க இந்த பொண்ணை தேடி கண்டுபிடிச்சி ஹீரோயின் கேரக்டர்லேயே அதே ட்ரெஸ்ஸை போட்டு அனுப்பி விட்டுருப்பாங்க. அது வந்து இப்போதைக்கு ஹீரோயினுக்கு தெரிய மாட்டேங்குது. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ இவங்களுக்கு இந்த ட்ராமா ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஒருத்தர் வந்து இந்த ட்ராமாவில் நடிங்க உங்களுக்கு நல்ல பேர் வரும்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் ஒருத்தர் சொல்லியிருப்பார்ல, அவரும் இப்போ இந்த ட்ராமா கேரக்டர் மாதிரி உள்ளே வந்துடுறாரு. அவர் அடையாளத்தை வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. நீயும் இதுக்குள்ளே வந்துட்டியானோன்னு ஆமாம் உங்களுக்கு உதவி செய்யறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னோடனே என்னை நான் வந்து அந்த இளவரசரை பார்க்கணும், யாரும் பார்க்காத மாதிரி என்னை அவரை பார்க்கறதுக்கு கூட்டிகிட்டு போன்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க. அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ இங்கே இன்னொரு இளவரசர்லாம் வந்துடுவாங்க. வந்துட்டு நீ என்ன இப்படி இங்கே இருக்க, நான் இப்போ தானே உன்னை அரசவையில் பார்த்துட்டு வந்தோன்னே அது நான் கிடையாது என்ன மாதிரியே இருக்க ஒரு போலின்னு உடனே இவங்களுக்கே ஒரு மாதிரி ஆகிடும். போகிறாங்களா அக்கா கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கல்ல அந்த இளவரசர் வந்து அந்த போலியான இருக்காங்கல்ல ஹீரோயின் அவங்கள பார்த்த உடனே என்ன நீ இங்கே இருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுவோம். அவங்க நல்லா பேசுகிறாங்க, எப்போவுமே இவன் நம்மக்கிட்ட பிடி கொடுத்தே பேச மாட்டேன், இன்றைக்கி நல்லா பேசுகிறாள்னு சொல்லிட்டு அவர் ஒரு குஷியில் இருந்துகிட்டே இருப்பார். இந்த டைம் அக்காக்காரவங்க இருக்காங்களா வேறு எதுவும் உளறிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேகமாக வந்து ஹக் பண்ணிப்பாங்க. ஹக் பண்ணிவிட்டு இப்போ என் அக்காவுக்கு பிறந்தநாள் வரப்போகுது நீ கண்டிப்பாக அந்த பார்ட்டியில் கலந்துக்கணும்னு சொல்லவும் உடனே இப்போ அந்த இளவரசர் கேட்பார் ஏன் நானும் கலந்துக்க கூடாதா, என்ன மட்டும் கூப்பிடவே இல்லைன்னு கேட்கும்போது இளவரசர் இது பெண்கள் மட்டும் கலந்துக்கிற பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கேருந்து போயிடுவாங்க. இப்போ இளவரசருக்கு ஒன்றுமே புரியாது, இந்த மாதிரி நடக்குதுன்னா முன்னாடி இப்படி பேச மாட்டா இப்போ திடீர்னு இப்படி நல்லா பேசுகிறானா என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாரு. புரியவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இளவரசர் வந்து வராரு. வரும்போது ஆல்ரெடி இவங்களையும் பார்த்துருப்பாரா, அதாவது உண்மையான ஹீரோயினையும் பார்த்துருப்பாரா. நீ சொன்னது உண்மைதான், அங்கே போய் பார்க்கும்போது அவள் உன்ன மாதிரியே தான் இருக்கா, ஆனால் ஏன் இப்படி நடிக்கிறாங்கன்னு ஒன்றும் புரியல அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அவள் ரொம்ப திறமையானவளாக இருக்கா, என்னை விட ரொம்ப பிரில்லியண்ட்டாகவே நடிக்கிறா, இதை
எல்லாமே வந்துட்டு ஒரு ட்ராமா தான் அப்படின்ற மாரி சொல்லவும் இவருக்கு ஒண்ணுமே புரியாது. சரி ஓகே அந்த ட்ராமா அதாவது அந்த ஃபங்ஷனுக்கு கண்டிப்பா வர சொல்லியிருக்கா. அதில போனா ஏதாவது உண்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது, அவ வர சொன்னான்னா என்னதான் வர சொல்லியிருப்பா? நான் தான் அந்த இதுக்கு வந்து கண்டிப்பா போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஒரிஜினல் ஹீரோயின் இருக்காங்கல்ல அவங்க சொல்லுவாங்க. அப்பதான் ஒரு பணிப்பெண் வருவாங்கல்ல, அவங்க கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, "இப்ப தானே நீங்க போனீங்க, திரும்ப நீங்க வந்திருக்கீங்கன்னு" இவங்கள பார்த்தோன்னே பயப்படுவாங்க. அவ ஒரிஜினல் கிடையாது. அவ என்ன மாரி நடிச்சிட்டு இருக்கா. நான் தான் ஒரிஜினல் சொல்லும்போது, இவங்களுக்கு புரிஞ்சிரும் இவங்க பேசுறத வச்சே. இப்ப நான் எனக்கு புரியுது நீங்க தான் ஒரிஜினல் இளவரசி அப்படின்னு சொல்லும்போது, "எனக்கா ஒரு ஹெல்ப் பண்றியா? எங்க அக்கா தேவையில்லாத இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அவகிட்ட நான் தனியா பேசணும். அவள மட்டும் கொஞ்சம் கூட்டிட்டு வா" அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இன்னும் வேகமா ஓடி போய் ஹக் பண்றாங்களா, உடனே வந்துட்டு தள்ளி விட்டுர்றாங்க. எதுக்காக வந்து இந்த மாரி ட்ராமா பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கவும், "நான் தான் உன்னோட உண்மையான தங்கச்சி" அப்படின்லாம் சொல்றாங்க. அத கேட்க மாட்றாங்க. "நீ சொல்றத என்னால ஏத்துக்கவே முடியாது. இந்த மாரி இளவரசர் குடும்பத்துக்கு நம்ம குடும்பமே வந்து கட்டுப்பட்டு இருக்கணும். நம்ம அடிமைகளா தான் இருக்கணும். அந்த அளவுக்கு அவங்கள நம்ம மதிப்பா வச்சிருக்கணும். அந்த குடும்பத்துக்கே துரோகம் பண்ணிட்டு இன்னொரு இளவரசர காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க. நீ வந்து என்னோட தங்கச்சியா இருக்க வாய்ப்பே இல்ல. அவ தான் என்னோட தங்கச்சியா இருப்பா. அவ தான் நான் சொல்றதெல்லாம் கேட்கிறா. நீ ட்ராமா பண்றத விட்டுட்டு இங்கேருந்து போ" அப்படின்ற மாரி தள்ளி விட்டுர்றாங்க. வந்து என்ன சொல்வாங்கன்னா, "என் உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுரும் அப்படின்றதுக்காக வேற ஒருத்தி என்னோட தங்கச்சி மாரி நீ நெனச்சிட்டு இருக்கியே. நான் தான் உண்மையானவ" அப்படின்னு சொல்லவும், "அப்படிலாம் நான் நினைக்கவே இல்லையே. ஏன்னா இவங்க வேற ஒருத்தர லவ் பண்றாங்கல்ல. அதனால என் தங்கச்சி உயிருக்கு எதுவும் ஆபத்து வந்துரக்கூடாதுன்னு இவங்க இப்படி பண்றாங்களோன்னு சொல்லிட்டு அவங்க நெனச்சுக்கிறாங்க. அதனால நான் தான் உண்மையானவன்னு சொல்லும்போது அவங்க நம்ப மாட்றாங்க. ஏன்னா நம்ம குடும்பத்துல இருக்கவங்க நம்ம இளவரசருக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க. சொல்லவும் இவங்களுக்கே ஒரு மாதிரி ஆயிடும். இப்ப அக்கா வந்து நல்லதுக்கு பண்றாளா, கெட்டதுக்கு பண்றாளான்னு இவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. அப்ப வந்து எனக்கு வந்து நீ வந்து என்ன நேசிக்கிறேன்னு எனக்கு தெரியும். எனக்கு பதிலா என்ன காப்பாத்துறதுக்காக தான் இன்னொரு பொண்ண கூட்டு வந்திருக்கன்னு எனக்கு தெரியணும்னு, உடனே வந்து இதெல்லாம் உனக்கு யார் சொன்னது? அப்படின்னு சொல்லிட்டு அக்கா கேட்கவும், எனக்கு ஒரு பணிப்பெண் தான் சொன்னாங்கன்னு சொல்லும்போது, அவங்கள வர சொல்லுன்னு சொல்லும்போது, இப்ப அவங்க வந்திருப்பாங்க. அவங்கள்ட்ட விசாரிக்கும்போது, அவங்கள்ட்ட இப்ப கேட்பாங்க, "நீங்க தானே சொன்னீங்க. அதாவது உண்மையான இளவரசி நீங்க தான்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சீங்களே, எங்க அக்காட்ட சொல்லுங்கன்னோனே" இங்க வந்தோனே அவங்க வந்து கன்ஃப்யூஸ் ஆயிடுவாங்க. "இல்ல எனக்கு என்னமோ உங்கள பார்த்தா உண்மையானவங்க மாரி தெரியல. நான் பேசினது அவங்க கிட்ட தான்" அப்படின்ற மாரி சொல்லவும், அக்காக்கே இப்ப கோவம் வந்துரும். "நீ தான் போலியானவ. போலியான வேஷம் போட்டு இங்க வந்து அரசவைக்குள்ள வந்துட்டு குழப்பத்தை ஏற்படுத்துறியா? இவள போய் வந்து தனியா வந்து ரூம்ல அடைச்சு போடுங்க" அப்படின்ற மாரி சொல்லவும், இவங்க எவ்வளவோ கத்துவாங்க, கதறுவாங்க. காதுலயே வாங்கிக்க மாட்டாங்க. கொண்டு போய் அடைச்சு போடுங்கன்னோனே ரூம்ல போயிட்டு அடைச்சு போட்டுருவாங்க. அவங்க கத்திக்கிட்டு ரூம்ல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு லேடி வருவாங்க. அவங்க யாருன்னா, இவங்க அம்மா இளவரசருக்கு வந்துட்டு ஒய்ஃபா இருந்தாங்கல்ல, அதாவது ஒய்ஃப் மாதிரி, அதே மாதிரி இருக்கிறவங்க தான் இவங்களும். இவங்க இங்க வந்துட்டு, "நீங்க எங்க இளவரசி இங்க வந்தீங்க?" அப்படின்ற மாரிலாம் கேட்டுட்டு இருப்பாங்க. பார்த்தோனே பார்த்தீங்கன்னா, இங்க இவங்களுக்கு வேற ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டுர்றாங்க. இப்ப என்னன்னா, அவங்க உயிருக்கு ஏதோ ஆபத்து இருக்கு அப்படின்றதுனால தான் இந்த மாரிலாம் பண்றாங்க. இங்கேயும் வந்து அந்த பணிப்பெண் வராங்க. வரும்போது இப்ப ஹீரோயினுக்கு செம்ம கோவம் வருது. அங்க வச்சு கேட்கும்போது, "என்ன பத்தி யாருன்னே தெரியாம நீ சொல்லிட்டு, இங்க என்ன என்கிட்ட பேச வந்திருக்கன்னு?" கேட்பாங்களா? அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, "இளவரசி என்ன மன்னிச்சிடுங்க. உங்கள எனக்கு அடையாளம் தெரியாம இருக்குமா? உங்க உயிர காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக தான் நான் அந்த மாரி போய் சொன்னேன்" அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இப்ப இந்த ஹீரோயின் இருக்காங்கல்ல, அந்த இடம் வந்து நெருப்பு புடிச்சு வேற எரிஞ்சிருக்கும். அதனால வந்து அதுலேருந்து தப்பிச்சும் வச்சிருப்பாங்க. இந்த மெய்டு இருக்காங்களா, அவங்க அந்த பணிப்பெண் வந்து தப்பிக்கவும் வச்சிருப்பாங்க. அதோட இப்ப ஹீரோயின் என்ன நெனைப்பாங்கன்னா, "எப்பாடா இங்க இருந்த பெரிய ஆபத்து போலயே, இளவரசர தேடி எப்படியாவது நம்ம போகணும்" அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சிட்டே இருப்பாங்க. ஆனா அங்க பாக்கறதுக்கு முன்னாடி அக்காவ பாக்கணும்னு நெனைப்பாங்க. இங்க அக்கா அவங்களோட அக்காவ காட்டும்போது அவங்களுக்கும் ஒரு மாரி பதட்டமா இருக்கும். ஏன் அப்படின்னா, அவங்க தங்கச்சிய எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக தான் அவங்க உயிருக்கு ஏதோ ஆபத்து இருக்கு அப்படின்னால தான் அவங்களும் வேணும்னே இவங்க தங்கச்சின்னு தெரிஞ்சிருந்தும் அவங்கள அடைச்சு வைக்க சொல்லியிருப்பாங்க. இப்ப அந்த இடத்துல நெருப்பு பட்டுருச்சு, அவளுக்கு ஏதாவது ஆகியிருக்குமோன்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது, அக்கா அப்படின்னு வருவாங்களா, இவங்க பார்த்தோன்னே அப்பதான் அவங்களுக்கு நிம்மதியாவே இருக்கும். ஒண்ணும் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நிம்மதியாவே இருக்குமா, அதுக்கப்புறம் தான் அவங்க யோசிப்பாங்க. ஏன்னா இவங்க உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்றனால தான் இருக்கும். இவங்க மேல பிரியம் இருக்கு. ஆனாலும் இத வெளிய காட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்து அவங்கள்ட்ட கோவமாவே தான் பேசுவாங்க. பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் ஒரு இளவரசர லவ் பண்றாங்கல்ல, அந்த இளவரசர் வந்து ஹீரோயின் நெனச்சு அந்த போலி கெட்டப் இருக்குல்ல, அதுகிட்ட போய் பேசுவாரா, பேசும்போது பார்த்தீங்கன்னா, "என்ன மன்னிச்சிடுங்க. என்னால உங்கள வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நாங்க எங்க குடும்பமே சேர்ந்து அந்த இளவரசருக்கு தான் கட்டுப்பட்டவங்களா இருக்க முடியும்" அப்படின்னோனே, இந்த இளவரசருக்கு இப்போ ஒண்ணுமே புரியாது. என்ன இவ இப்படி பேசுறா? நம்ம 2 பேரும் அதாவது இன்னும் வெளிப்படையா சொல்லிக்கல. ஆனா ஒருத்தர நேசிக்கிறோன்றது அவங்களுக்குள்ள தெரியும். ஏன் இவ திடீர்னு இப்படி பேசுறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, அவர் கைய புடிச்சு அவங்க சமாதானம் பேசலான்னு சொல்லிட்டு அவர் போவாரா, அந்த டைம் கரெக்ட்டா அந்த இளவரசர் வந்துருவாரு. வந்தவர் பார்த்தீங்கன்னா வந்து, "அவ தான் சொல்றால்ல, எங்க குடும்பத்துக்கு தான் விசுவாசமா இருக்கணும். என்ன தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றால்ல. நீ இனிமே அவள தொந்தரவு பண்ணாத" அப்படின்ற மாரி அவர் வேற ஒரு பக்கம் சொல்லுவாரு. பேசிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, இப்ப அக்காவும் வந்துர்றாங்க. வந்தவங்க பார்த்தீங்கன்னா, "இப்ப இதுக்குள்ள அவள வந்து இழுக்காதீங்க" அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த லவ்வர் இருக்கார்ல, ஹீரோயினோட லவ்வர் வந்து கோவப்படுறாரு இப்ப. இத வந்து நீ சொல்றதுக்கு நீ யாருன்னு சொல்லி கேட்கவும், இவ அக்காவ தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அதாவது கல்யாணம் இல்ல. அந்த மாதிரி ஒருத்தவங்கள தேர்ந்தெடுக்க போறேன். அப்ப எனக்கு இதுல உரிமை இருக்கு. உங்க குடும்பத்துல எல்லா உரிமையும் எனக்கு இருக்கு. அப்படின்ற மாரி சொல்லவும், இப்ப இவருக்கு ஒண்ணுமே புரியலையா? இப்ப ஹீரோயினோட அக்கா வேற வந்துர்றாங்க. இந்த மாரி சண்டையில, இந்த மாரி பிரச்சனையில என் தங்கச்சிய இழுக்காதீங்க. அவ சின்ன பொண்ணு. அவ பாவம்ன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த இளவரசர் இருக்கார்ல, அவர் வந்துட்டு சரின்ட்டு அங்கருந்து போயிடுறாரு. அங்க போனவரு அவங்க அவங்க கூட்டம் இருக்கும்ல, அவங்கள்ட்டலாம் சேர்ந்து பேசுறாங்க. என்னன்னே புரியல. ஏன் அவ இவ்ளோ மனசு மாறி பேசுறான்னு. ஏன்னா அவருக்கு இன்னும் தெரியல. இந்த மாரி போலியா ஒரு கேரக்டர் வந்திருக்க விஷயம் அவருக்கு இன்னும் தெரியல. உடனே அவங்கள சுத்தி இருக்கவங்களும் வந்துட்டு உங்கள நம்ப வச்சு வேணும்னே அவ வந்து இது பண்ணியிருக்கா, ஏமாத்தியிருக்கா, அவள சும்மா விடக்கூடாது. அப்படின்ற மாரிலாம் எல்லாருமே இப்ப ஹீரோயின் மேல கோவப்பட ஆரம்பிப்பாங்க. பேசினாலும் அந்த இளவரசர் வந்து என்ன சொல்வாரு, நிச்சயமா நான் லவ் பண்ற பொண்ணு மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவளுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. அதனால தான் அவ அப்படி பேசுறா. கண்டிப்பா அவ எனக்கு துரோகம் பண்ண மாட்டா. அப்படின்ற மாரிலாம் பேசிறாரு. திரும்பவும் இங்க ஒரு கூட்டம் போடுறாங்க. அதுல வந்துட்டு போலியான ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்கள கூப்பிட்டு என்ன சொல்றாங்கன்னா, திரும்பவும் போய் அந்த லவ்வர் இளவரசர் கிட்ட போய் நீ பேசு.
பேசி அவர்கிட்ட வம்புக்கு வம்புக்கு வளர்த்துட்டு அந்த டைம் வந்துட்டு நம்ம இந்த இளவரசர் குடும்பத்துக்கு கட்டுப்பட்டுருக்கோம்ல, அந்த இளவரசர் அங்கே வருவார். வந்தோன்னே அவங்க 2 பேருக்குள்ள சண்டை நடக்கும். அவர் கதையை முடிச்சிருவாரு. அதுக்கப்புறம் என் தங்கச்சி வந்து அவர் பின்னாடி போமாட்டா அப்படின்ற மாதிரிலாம் இஷ்டத்துக்கும் பிளான் நடந்துட்டு இருக்கு. இவங்களும் சரியா போகும்போது பார்த்தீங்கன்னா, அந்த இளவரசர் எதார்த்தமா தான் வருவார். வந்த உடனே இவங்க ஆரம்பிச்சுருவாங்க. நான் தான் உங்களுக்கு பல தடவ சொல்லிட்டேன்ல, எனக்கு உங்க மேல விருப்பம் இல்ல. எங்க குடும்பமே வந்து அந்த இளவரசருக்கு தான் கட்டுப்பட்டு இருக்கும் அப்படின்னு. திரும்ப திரும்ப ஏன் என்ன வற்புறுத்துறீங்கன்னுலாம் கேட்க ஆரம்பிச்சுருவாங்க. இப்ப அவருக்கு தெரியுது, நீ பேசுற தோரணை, நீ எதுவுமே வந்துட்டு நீ என்ன நான் லவ் பண்ண பொண்ணா இருக்கன்னு வாய்ப்பே கிடையாது. அவ எங்க அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ஒரு எட்டு எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா, அவங்க வேக வேகமா பயந்த மாரி, இப்ப என்ன கொல்ல போறீங்களா? எனக்கு இன்னும் ஏதோ பண்ண போறீங்களான்னோனே, எது அப்படியா? அப்படின்னா ஏதோ பிளான் பண்ணி வந்திருக்க. இப்ப நான் உன்கிட்ட உன்ன ஏதாவது பண்ணணும். அந்த இளவரசர் இங்க வர்ற மாரி பிளான் பண்ணியிருக்கியா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருப்பாரு. வந்துட்டு பார்த்தோன்னா, இப்ப 2 இளவரசர்களுக்குள்ள சண்டை வரப்போகுது. இப்ப இங்க தெரியாம வேற யாரோ ஒருத்தவங்க வந்து என்ன பண்றாங்க, மறைஞ்சு அம்பு விட ஆரம்பிச்சுடுறாங்க. உடனே இந்த லவர் இளவரசர் இருக்கார்ல, அவர் என்ன பண்றாரு, இவ உண்மையோ போலியோ அவ மேல எதுவும் பற்றக்கூடாதுன்னு போய் தடுக்க போயிடுறாரு. இத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அந்த போலியான ஹீரோயின் புரிஞ்சுட்டு என்ன பண்றாங்கன்னா வந்துட்டு, அப்படியே இப்ப நம்ம வந்து அந்த ராஜ குடும்பம் அவங்க நடிக்க தானே வந்திருக்காங்க. ராஜ குடும்பத்துல இளவரசர் இருக்கார்ல, அவர்கிட்ட தான் இப்ப இவங்க நல்ல பேர் எடுக்கணும். சரின்னு சொல்லிட்டு இவ என்ன பண்றாங்க, அடுத்த அம்பு அவங்க கிட்ட வரும்போது அவரை போய் காப்பாத்துற மாதிரி அப்படியே இருந்துட்டு அப்படியே மயக்கம் போட்டு அவர்கிட்டயே விழுந்துடுறாங்க. உடனே அந்த இளவரசருக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் வந்துருது. இவ தான் உன்னை முன்னாடி அவ விரும்பி இருக்கலாம். இப்ப அவ மனசு மாறிட்டா. அவளை நீ ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு இருக்க. இதுக்காக நீ அனுபவிக்க வேண்டி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவர் ரொம்ப கோவமா பேசுவாரு. கூட்டிட்டே போயிடுறாரா. இப்ப இவருக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவ்வளோ லவ் பண்ணிட்டு இருந்த பொண்ணு வந்துட்டு எதுக்காக இப்படி மனசு மாறினான்னு ஒண்ணுமே புரியலையே. எதனால நடந்திருக்கும், என்னவா இருக்கும் அப்படின்னு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போதே அவர் கையில காயமா இருக்கா. அந்த காயம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மயக்கம் வர மாதிரி இருக்கும். உடனே அவர் ஃப்ரெண்டு கிட்ட என்ன சொல்வாருன்னா, இந்த மாதிரி ஏதோ மருந்து தடவி இருக்காங்க போல இருக்கு. மயக்கம் வர மாதிரி இருக்கு. என்னன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு மயக்கம் போட்டு விழுந்துருவாரு. இவரை கூட்டு வந்து இப்ப ஏதாவது மருத்துவம் பண்ணிட்டு இருப்பாங்களா, மயக்கத்துல தான் இருந்துட்டே இருப்பாரு. மயக்கத்திலே இருந்துட்டே இருப்பாரா. இங்க பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்ப இந்த போலியான ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க வந்து அந்த இளவரசர்கிட்ட ரொம்பவே க்ளோஸ் ஆயிடுவாங்க. அவருக்கு பார்த்தீங்கன்னா இவங்கள தானே ரொம்பவே பிடிச்சிருக்கு. இப்ப இவங்க மனசு மாறிட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்ப அக்காவை விட இவங்க மேல கவனம் அதிகமா போயிடுச்சு. இப்ப அக்கா, அந்த இளவரசர், இவங்க தங்கச்சி, போலியான தங்கச்சி 3 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, அவங்க கையில தெரியாம இவங்க வந்து அப்படியே கொட்டி விட்டுருவாங்க. கொட்டின உடனே அந்த இவங்க கையில லைட்டா அடிபட்டுரும் 2 பேர் கையிலயுமே. அதாவது அந்த ஒரு கோப்பையில சூப்பு வந்து ரொம்ப சூடா இருக்கும். அக்கா தங்கச்சி 2 பேர் கையிலயுமே அடிபட்டுரும். ஆனா அக்காவை அவர் சுத்தமா கண்டுக்கவே மாட்டாரு. வேக வேகமா ஓடி இவரா அதை யார்ட்டையும் எதிர்பார்க்க மாட்டாரு. இவரா வேகமா ஓடி போய் அந்த பேண்டேட்லாம் கொண்டு வந்துட்டு தங்கச்சி கையில போட்டு விட்டுட்டு இருப்பாரா. இதை பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். ஏன்னா இவங்க வந்து இவரை வந்து ஒன் சைடா அவ்வளோ லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் வந்துட்டு அக்காவை வந்து அந்த அளவுக்கு விரும்பவே இல்லை. பொண்டாட்டி லிஸ்ட்ல உன்னை ஒருத்தையா ஏத்துக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு தவிர்த்து வேற ஒன்றும் இல்லை. ஆனா அவர் விரும்புறதே தங்கச்சியை தான். இதை இங்க பார்க்கும்போது இவங்களால ஏத்துக்கவே முடியல. நம்ம கையிலையும் தான் காயப்பட்டிருக்கு. ஆனா அதை கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லை. இப்போ அவளுக்கு வந்து இந்த மாதிரி விழுந்து விழுந்து கவனிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இப்போ அக்கா என்ன நினைக்கிறாங்கன்னா, சரி இதுக்கு பிறகு இங்கே இருந்தோம் அப்படின்னா வந்து மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போகுது. உடனே இங்கேருந்து எந்திரிச்சு நம்ம போயிடுவோம். ஏன்னா ராஜாங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு விருப்பமானவங்கள கல்யாணம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க அப்படின்றதுனால எதுவும் சொல்ல முடியல அந்த இடத்துல. அப்போ அவங்க தங்கச்சி மேலேயும் கோவப்பட முடியாது. உடனே எந்திரிச்சு வேக வேகமாக வந்துடுறாங்களா. இப்போ இளவரசர் வந்து பின்னாடியே வராரு. வந்தவர் பார்த்தீங்கன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து சூப் சாப்பிடலாமான்னு கேட்குறாரு. இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்மளையும் கவனிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சூப்பை சாப்பிடும் போதே பார்த்தீங்கன்னா வந்துட்டு, உன் தங்கச்சி மேலே நான் பிரியமா இருக்கிறது உனக்கு ஏதாவது வருத்தமான்னு சொல்லிட்டு கேட்கவும், அப்படிலாம் எந்த வருத்தமும் இல்லை. என்னதான் இருந்தாலும் அவன் ரத்தம் தானே, அவன் என் தங்கச்சி தானே. எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்ச மாதிரி அவளுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. உடனே இளவரசர் என்ன சொல்வாருன்னா, நீ அப்படி நினைக்கலாம், ஆனா அவ அப்படி நினைக்கல. அவன் மட்டும் தான் என்ன பங்கு போட்டுக்கணும்னு நினைக்கிறா. வேற யாருக்கும் நான் இருக்கக்கூடாதுன்னு அவ நினைக்கிறா. எனக்கும் அவளை விருப்பத்துக்கு மாறா நடக்க விருப்பப்படல. அதனால நான் உன்னை கல்யாணம் பண்றதா இருந்தேன் பத்தியா, அதை கேன்சல் பண்ணிட்டு உன் தங்கச்சியை மட்டும் நான் கல்யாணம் பண்றதா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் இவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா போயிடும். ரொம்ப சமாளிச்சுட்டு கேட்பாங்க, இது என் தங்கச்சி வந்து ஓகே சொல்லிட்டாளா, அவளுக்கு விருப்பம் இருக்கான்னு கேட்கும்போது, கண்டிப்பா அவ எனக்கு சம்மதம் சொல்லுவா, எனக்கு அதில் நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. இவங்க ஒரு பக்கம் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க அக்காக்காரவங்க இப்போ வேற. ஆனா அவர் என்ன பண்ணுவாரு, இவங்க எதை நினைக்கிறாங்களோ கவலைலாம் படலை. அவங்க நேராக ஒரு தங்கச்சியை பார்க்க போயிடுறாரு. போனவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த போலியான தங்கச்சி இருக்குல்ல, அதுகிட்ட வந்துட்டு உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உனக்கு என்ன பிடிச்சிருக்குல்ல, நான் உன்னை இளவரசியாக ஆக்கிடுவேன், யாரையும் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன், உன் கூட தான் நான் வாழ்க்கையை பகிர்ந்துப்பேன்னு இஷ்டத்துக்கும் டைலாக்காக அள்ளி போட்டுட்டு இருக்காரு. அவங்களாம் ரொம்ப வெக்கப்பட்டுக்கிட்டு அவங்க போலியாக தான் நடிச்சிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு வாழ்க்கை கிடைச்சா அது அவங்களுக்கு சந்தோஷம் தானேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ஆக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இந்த ஒரிஜினல் ஹீரோயின் இருக்காங்களா, அவங்கள காட்டுறாங்க. அவங்க ஒரு பக்கம் தனியாக தான் இருந்துட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு குட்டி இளவரசர் வந்து இவங்களை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு இருக்காருல்ல, அவர் திரும்ப திரும்ப வந்து என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கூடாதான் கேட்டுட்டே இருக்கும்போது இவங்க சட்டை பண்ண மாட்டாங்க. நான் உனக்கு ஒரு ரகசியம் சொல்லலான்னு இருக்கேன், நீ தான் கேட்காட்டே போ அப்படின்னு சொல்லவும், என்னன்னு சொல்லுன்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்வார்னா, இந்த மாதிரி உங்கள் அக்காவுக்கும் அந்த இளவரசருக்கும் கல்யாணம் பண்ணுறதா இருந்ததில்ல, அதாவது எங்கள் அண்ணனுக்கும். இப்போ வந்து அந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு உன்ன மாதிரியே போலியோ ஒருத்தி சுற்றிட்டு இருக்கால, அவரை தான் ஒரிஜினல் நினச்சி அவளை கல்யாணம் பண்ணிக்க போகிறாராம் அப்படின்ற மாதிரி சொல்லவும் இவங்க ரொம்பவே அக்காவை நினச்சி கவலைப்படுவாங்க. இதனாலே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு கல்யாண ஏற்பாடுகள் நடக்க ஆரம்பிச்சிருது. அவங்க போலி தங்கச்சியாக இருக்காங்கல்ல, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண இதுலலாம் கெட்டப்பில் ரெடி ஆகிடுறாங்க. அக்காவுக்கு என்னதான் மனசில் கஷ்டமாக இருந்தாலும் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆக போதில்ல, என்னதான் என் கல்யாணம் நின்று போயிருந்தாலும் நீ கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டே இருக்காங்க. திடீர்னு எங்கேருந்தோ வந்து அம்பு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தங்கச்சி அப்படியே குத்திடுது. அங்கேயே வந்து அவங்க இறந்து போய் விழுந்துடுறாங்க. இது யார் பண்ணதுன்னு தெரியலன்னு அவங்க முழிக்கிறாங்க. ஏன்னா இது ஒரிஜினல்
தங்கச்சியா இல்லை டூப்ளிகேட் தங்கச்சியானே அவங்களுக்கு இப்போ தெரியல. அந்த அளவுக்கு கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. இப்போ இவ வேற இறந்து போயிட்டாலன்னு கவலைப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படின்னு வந்து அந்த இளவரசரோட தம்பி இருக்காருல்ல, அவருக்கு மட்டும் தெரியும் கண்டிப்பா வந்துட்டு இது வந்து தங்கச்சியா இருக்க வாய்ப்பே இல்ல. அதாவது ஒரிஜினல் தங்கச்சியா இருக்க, ஹீரோயினா இருக்க வாய்ப்பே இல்ல. ஏன்னா அவளுக்கு வந்து இந்த நம்ம அண்ணனை வந்து சுத்தமா பிடிக்கல. அவ கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டா. அது நம்மளுக்கு தெரியும். அப்ப இறந்து போனது ஒரிஜினலா டூப்ளிகேட்னா கண்டிப்பா டூப்ளிகேட்டா தான் இருக்கும். ஆனா அவள இந்த மாதிரி பண்ணது யாருன்னு அவர் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இந்த போலியான ஒரு ஹீரோயினை இங்க அனுப்பி வச்சது யாரா இருப்பாங்கன்னா, இந்த இளவரசரோட அக்கா இருக்காங்கல்ல, அவங்க கூட வந்துட்டு இவர் வாக்குவாதம் பண்ணியிருப்பார்ல. இந்த மாதிரி வந்து நான் இவங்கள தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க தான் இந்த மாதிரி ஒரு போலியான ஒரு ஆள அனுப்பி வச்சிருப்பாங்க. இப்ப அவங்களே முழிப்பாங்க. இப்ப இவளுக்கு இப்படி ஆச்சுன்னா யாரு காரணமா இருப்பா? அப்படின்னு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. ஹீரோயின லவ் பண்ணிட்டு இருந்தார்ல, அவரு பார்த்தீங்கன்னா இப்ப விசாரிச்சு கேட்பாரு. என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்பாரு. ஆனா அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். கண்டிப்பா வந்துட்டு அவ இறந்திருக்க மாட்டா. வேற ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட அக்கா கிட்ட விசாரிக்கும்போது அவங்க எதுவும் வாயை திறக்கவே மாட்டாங்க. இவங்களுக்கு இதுவே வந்து கோவமா இருந்துட்டே இருக்கும். கண்டிப்பா நான் கண்டுபிடிப்பேன். அவளுக்கு எதுவும் ஆகியிருக்காது அப்படின்னு அவர் நம்பிக்கையிலே இருப்பாரு. பக்கம் ஹீரோனோட அக்கா இருக்காங்களா, அவங்களுக்கு நல்லா தெரியும். இந்த இளவரசரோட அக்கா தான் வந்துட்டு இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் அவங்க மேல வந்திருக்கும். அவங்கள போய் பார்க்கலாம் அப்படின்றதுக்காக நேரா அவங்கள்ட்ட வந்துருவாங்க. இப்ப என் தங்கச்சி என் கூட அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உன் தங்கச்சியா? உன் தங்கச்சிய என்கிட்ட வந்து கேட்கிற அப்படின்ற மாதிரி அவங்க திமிரா பேசுவாங்க. அவங்களுக்கு இளவரசர் இவங்கள கல்யாணம் பண்றதும் சுத்தமா பிடிக்காம தான் இருந்திருக்கும். அதனால தான் போலியே அவங்க தங்கச்சி மாதிரியே ஒரு கேரக்டர் அனுப்புனா அவர் மனசு மாறுவாருன்னு தான் இந்த மாதிரியே பண்ணியிருப்பாங்க. என் தங்கச்சி வந்து இங்க தான் இருப்பான்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நீங்க ஏற்பாடு பண்ணவாங்க இறந்து போயிட்டான்னா, அப்ப அவளுக்கு பதிலா என் தங்கச்சி நீங்க இங்க தான புடிச்சு வச்சிருப்பீங்கன்னு சொல்லும்போது, என்கிட்ட வந்து கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? எங்க அவ செத்து கிடக்குறாளோ, போய் நீங்க போய் தேடி பாருங்க. அப்படின்ற மாரி ரொம்ப திமிராவே பேசுவாங்க. இத கேட்கும்போது ஹீரோனோட அக்காவுக்கு செம்மையா கோவம் வந்துருமா, உடனே அவங்க மறைச்சு வச்சிருப்பாங்க. டக்குன்னு அத அதே மாரி வெளிய எடுத்துருவாங்க. அதோட அந்த சீன் அங்க கட் ஆகியிருக்கும். ஒரிஜினல் தங்கச்சி வந்து இப்ப எங்க இருக்காங்க அப்படின்றது யாருக்குமே இப்ப தெரியாம இருக்கு. அந்த லவ்வரா இருக்காருல்ல, அவரு கூட இப்ப ரொம்ப கன்ஃப்யூஸா இருப்பாரு. என்னதான் ஒரு நேரம் அவளுக்கு ஏதோ ஆகியிருக்காதுன்னு நெனச்சா, இன்னொரு நேரம் அவளு இந்த மாரி இறந்துட்டா அப்படின்னா, அவள பண்ணது யாரு? அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, இப்ப அவங்களோட ஃப்ரெண்டெல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கலாம் என்ன சொல்லுவாங்க, கண்டிப்பா அவங்க அக்காவோட திட்டமா தான் அது இருக்கும் அப்படின்னு பேசுவோம். அக்காவா இருந்து கண்டிப்பா அவ செஞ்சிருக்க மாட்டா. ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு இந்த மாதிரிலாம் வந்து வதந்திகள் வரும்போது, உங்க அக்கா உன் மேல வச்சிருக்க பிரியத்த வேற யாரோ இந்த மாரி பயன்படுத்திக்கலாம். இல்லாத மாரி பொய் சொல்லலாம்னு சொல்லிட்டு இவர் தான் சொல்லியிருப்பாரு. அதனால அக்கா மேலயும் அவருக்கு சந்தேகம் வராது. அதனால இவருக்கு என்ன நடந்தது அப்படின்றத தேடி கண்டுபிடிக்கணும்னு நெனைப்பாரு. பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோனோட அக்காவ வேற இப்ப காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஊர் ஃபுல்லா ஒரே பரபரப்பா இருக்கும். ஏன்னா அவங்க அங்க மிரட்ட போயிருப்பாங்களா, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்ற சீனே காணோம். இப்ப வந்து அக்காவ காணோம் காணோம்னு சொல்லிட்டு எல்லாருமே தேடிட்டே இருக்கவும், ஒரே ஊர் ஃபுல்லா அதே போஸ்டர்லாம் ஒட்டிட்டு இருப்பாங்க. இப்போ ஊர் மக்கள்லாம் என்ன பேசுவாங்கன்னா, தங்கச்சி வேற இறந்து போயிட்டா, அக்கா வேற காணுமா, இந்த குடும்பத்துக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசுவாங்க. இத வந்து தூரமா இருக்கிற தங்கச்சி வந்து யாருக்குமே தெரியாம ஒரு இடத்துல ஒதுங்கி நின்னு இதெல்லாம் கவனிச்சிருவாங்க. என்ன ஆச்சு நம்ம அக்காவுக்கு, அவ எங்க போனான்னு இவங்க ஒரு பக்கம் தேட ஆரம்பிச்சிருவாங்க. அப்பதான் வந்துட்டு அந்த ரோட்ல அந்த ஊர் மக்களோட மக்களா இவங்க கலந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்களா, அப்பதான் 2 பேரும் இவங்க யாருன்னு தெரியாம இவங்கள்ட்ட வம்பு பண்ணிட்டே வந்துட்டு இருப்பாங்க. அந்த பசங்கலாம் வந்து இவங்கள்ட்ட வம்பு வளர்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அங்க ஒருத்தர் இளவரசர் மாரி வேற ஒருத்தர் வராரு. வந்து இவங்கள ஹீரோயின காப்பாத்திறாரு. காப்பாத்துன உடனே இவங்க 2 பேரும் அறிமுகமாயிக்கிறாங்க. உங்க பேர் என்னன்னு கேட்கவும், ஹீரோயின் அவங்களோட ஒரிஜினல் பேர சொல்லாம வேற ஒரு பேர மாத்தி சொல்றாங்க. ஏன்னா ஊர் ஃபுல்லா அவங்கள தானே தேடிட்டு இருக்காங்க. மாத்தி சொல்றாங்க. இவரு அவரோட பேர சொல்லிக்கிறாரு. அப்புறம் வந்து இவர் கையில இவங்கள காப்பாத்துறதுக்கு அடிபட்ட உடனே அவங்களுக்கு கர்ச்சீஃப்லாம் கட்டி விட்டுர்றாங்க. அவருக்கு இவங்கள பார்த்த உடனே வேற புடிச்சு போயிருதா, நாளைக்கு உங்க கர்ச்சீஃப வந்து வாஷ் பண்ணி உங்கள்ட்டயே கொண்டு வந்து குடுக்குறேன்னு சொல்லிட்டு போற வரைக்கும் திரும்பி பார்த்துக்கிட்டே வேற போயிட்டு இருப்பாரு. இவர் அங்கருந்து கிளம்புறாரா, கிளம்புனவர் பார்த்தீங்கன்னா அரசவைக்குள்ள வராரு. வரும்போதே அங்க உள்ள ஆளுங்கள்ட்ட வந்து ஹீரோயின் சொல்லியிருப்பாங்கல்ல ஒரு பேர், அந்த மாரி பேர்ல யாராவது இருந்தா அவங்கள பத்தின டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஆளுங்களெல்லாம் அனுப்புறாரு. மறுநாள் திரும்ப ஹீரோயின பார்க்கறதுக்காக அதே இடத்துக்கு வராரு. என் கர்ச்சீஃப கொண்டு வரதுக்காக தானே வந்தீங்க, அத குடுங்கன்னு சொல்லும்போது, இல்ல நான் மறந்துட்டு வந்துட்டேன். நாளைக்கு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு வேணும்னே சொல்லுவாரு. டெய்லி இவங்கள பார்க்கணும் அப்படின்றதுக்காக பொய் சொல்லிட்டு இருக்காரு. அவங்களும் அப்படியே அவங்களுக்கு அது புரியாம அவங்க பாட்டுக்கு சமாளிச்சுட்டு இருப்பாங்களா. இப்ப நேரா திரும்ப அரசவைக்கு போவாரு. அங்க போன உடனே அந்த ஹீரோயின் அதாவது ஹீரோனோட அக்கா கல்யாணம் பண்ணிக்கிறந்தாருல, அந்த இளவரசரோட ஃப்ரெண்டா தான் இவர் இருப்பாரு. அவர்கிட்ட போய் என்ன கேட்பாருன்னா, நீ தான் பெண்கள் விஷயத்துல ரொம்பவே தானவனா ஆளச்சே, எப்படி ஒரு பொண்ணை வந்து கரெக்ட் பண்றது, அது மாதிரி ஏதாவது எனக்கு ஐடியா கொடுத்தா என்ன அப்படின்ற மாதிரி இப்போ அவர்கிட்டயே போய் இவர் ஐடியா கேட்டுட்டு இருப்பாரு. பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இளவரசருக்கு பார்த்தீங்கன்னா அப்போ அந்த ஹீரோயினை கல்யாணம் பண்ண நினைச்சாரு. அவர் இந்த மாதிரி இறந்து போயிருக்கா, அதை பத்தி அவர் பெருசாவே எடுத்துக்கல. அவர் பாட்டுக்கு அவர் கேஷுவலாக இப்போ அடுத்த எந்த பொண்ணு ரூட் விடலான்ற மாதிரி தான் போயிட்டு இருக்காரு. அப்படிதான் அவரோட லவ் போயிட்டு இருக்கு. இவர் பாட்டு கேட்டுட்டு இருக்கும், இப்போ யாரையும் எனக்கு அந்த மாதிரி யாரும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் அவர் பாட்டுக்கு பேருக்கு சொல்லிட்டு இருக்காரு. அதோட இப்போ ஹீரோயினுக்கும் தெரியுது, டெய்லி இந்த மாதிரி வரான் அப்படின்னா வந்துட்டு நம்மள வந்து ஏதோ பிளான் பண்ணி தான் வரான் அப்படின்றது தெரியுது. ஏன்னா இவர் வராரு, மறைஞ்சு மறைஞ்சு நின்று ஹீரோயினை பார்த்துட்டே இருப்பாரு. அதை அவங்களும் கண்டுபிடிச்சிடறாங்க. இவங்க ஒரு பிளான் பண்றாங்க அவருக்கு தெரியாமையே. அதுபடி இவர் நின்று பார்த்துட்டே இருப்பாரு, மறைஞ்சு நின்று அப்படியே மயக்கம் போட்டு விழுற மாதிரி விழுறாங்க. அப்படியே அவர் கேட்ச் பிடிக்கிறாரு. அப்படியே அவரை லவ் பண்ற மாதிரி இவங்க நடிக்க ஆரம்பிப்பாங்க. இப்போ ஹீரோயினை வந்துட்டு இப்படி கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறாருல, இவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, அந்த இளவரசரோட அக்கா இருக்காங்கல்ல, ஒருத்தவங்க வில்லியா இருப்பாங்கல்ல, ஹீரோயின் மாதிரி போலியா ஒருத்தவங்களை அனுப்புனாங்கல்ல, அவங்களோட ஹஸ்பண்ட் தான் இவங்க. அவர் வந்து இப்போ ஹீரோயின் கிட்ட நேரடியாக வந்து என்ன கேட்பாருன்னா, எனக்கு உன்னதான் பிடிச்சிருக்கு, நான் உனக்கு கல்யாணம் பண்ணலாம்னு நினைக்கிறேன், உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எனக்கும் உங்களை கல்யாணம் பண்ண விருப்பம் அப்படின்ற மாதிரி
ஹீரோயின் வேணும்னே சொல்லிடுறாங்க. உடனே இவருக்கு சந்தோஷமா தாங்கல. எப்படியாவது அந்த வில்லி அக்கா இருக்காங்கல்ல, அவங்க பொண்டாட்டி எப்படியாவது கழட்டி விட்டுட்டு இவள கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரு. அத வந்துட்டு வேற சொல்றா, இந்த மாரி நான் கல்யாணம் பண்றதா இருக்கேன்னு சொல்லும்போது, அதுவும் யார்ட்ட போய் சொல்றாருன்னா, ஹீரோயின் யார லவ் பண்றாங்களோ அந்த அரசர்ட்ட போயே சொல்றாங்க. இப்ப அவங்களுக்கே ஒரு மாரி சந்தேகமா இருக்கு. அந்த பொண்ண பத்தி வேற ஏதாவது டீட்டெயில் தெரியுமான்னு கேட்கும்போது, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இப்ப இவங்களுக்கே ஒரு குழப்பமா இருக்கும். என்ன பண்றாருன்னா வந்துட்டு, அவங்க அக்காவோட அதாவது ஒய்ஃபோட தம்பி தானே வந்துட்டு இந்த இளவரசர் ஹீரோயின கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சிட்டு ஆசைப்பட்டுட்டு இருந்தாரு. அந்த கல்யாணம் கூட இப்ப நின்னு போய் அவங்க இறந்து போயிட்டாங்கல்ல. அந்த இளவரசரோட அக்காவ தானே இவர் கல்யாணம் பண்ணியிருப்பாரு. அவர்கிட்டயே போய் என்ன சொல்வாருன்னா, நான் உன் அக்காவை வந்து விவாகரத்து பண்றதா இருக்கேன். நான் வேற ஒரு பொண்ண கல்யாணம் பண்றதா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. சொல்லும்போது அவரு என்ன சொல்லிடுவாருன்னா, பரவால்ல அதுவும் நல்லதுதான். ஏன்னா ரொம்ப காலமாவே உங்களுக்கும் எங்க அக்காவுக்கும் வந்து ஒத்து போகல. இப்படியே மனஸ்தாபங்களோட இருக்கிறதுக்கு பதிலா அப்படி பிரியறது நல்லதுதான். உங்களுக்கு விருப்பமானதை செய்யுங்க அப்படின்ற மாதிரி இப்ப இவரும் சொல்லுவாரு. போய் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காருன்னா, இவர் திரும்ப கல்யாணம் பண்ண போறாரு. இவர் உண்மையிலே நேசிச்சு தான் கல்யாணம் பண்ண போறாரு. யாரை கொண்டு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த இளவரசர் இந்த இளவரசர் எல்லாத்தையும் போய் சொல்லிட்டே இருக்காரு. இப்ப அவருக்கு வந்துட்டு இப்ப அப்பாடா பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப நம்ம நிம்மதியா போய் அவளை கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அந்த நேரம் அங்க வந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஹீரோயின் அங்க இல்ல. உடனே அவருக்கு பொண்டாட்டி மேல தான் டவுட் வருது. அவ தான் இப்ப நம்மள பிரிய போறோம், வேற ஒரு கல்யாணம் பண்ண போறேன்னு தெரிஞ்சதுனால அந்த பொண்ணை வந்து தூக்கிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பொண்டாட்டியை வந்து மிரட்ட ஆரம்பிச்சாரு. எங்க அவ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இப்ப அவருக்காக ஒரு பேர் சொன்னாங்களா, அந்த பேரை சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. யாரு சிக்கியா சிக்கி யாரு அந்த மாதிரி யாரு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு இருப்பாங்க. என்ன சொல்லிடுவாங்கன்னா, எனக்கு அதை பத்தி தெரியவே தெரியாது. உன்னோட எதிரி யாராவது அதை பிளான் பண்ணியிருப்பாங்க, நீ போய் அவங்கள போய் பாருன்னு சொல்லும்போது, என்னோட லவ்வருக்கு அதாவது என் காதலிக்கு ஏதாவது ஆச்சு, அதுவும் உன்னால ஏதாவது ஆச்சுன்னா நான் யாரையும் உயிரோட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லவும், என்னது இது எல்லாரும் இப்போ நம்ம பக்கம் திரும்புறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கும். வந்து போயிடுறாரா. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களால நிம்மதியாக தூங்கவே முடியல. என்னைக்கு நம்மளை விவாகரத்து பண்ணுறேன்னு சொன்னாலும் வெளிப்படையாக சொன்னாலும் அன்னையிலேருந்தே பார்த்தீங்கன்னா ஆளுங்களை விட்டு அப்பப்போ அவங்கள மிரட்டுற மாதிரியே பண்ணிட்டு இருப்பார் இவர் வேற. ஏன்னா அவருக்கு வந்து என்னதான் அவங்க ஒய்ஃப் அதாவது இப்போ டிவோர்ஸ் பண்ண போகிற அந்த ஒய்ஃப் வந்து சொன்னாலும் அவங்க மேலே நம்பிக்கை இல்லை. இப்படிப்பட்ட குணம் உடையவதான் இவ அப்படின்றது அவருக்கு தெரியுது. அதனால அவங்களுக்கு வந்து சும்மா சாகடிச்சுட்டா எல்லாம் முடிஞ்சிடும், பயமுறுத்தி தானே சாகடிக்கணும்னு அவர் என்ன பண்ணுவார், அவங்க ஒய்ஃபை நிம்மதியாக தூங்கவே விட மாட்டார். தூங்க போகிற போதெல்லாம் வந்து அம்பு அந்த ரூம்குள்ளே வர மாதிரி போகிற மாதிரிலாம் அவங்க தூக்கத்தை கெடுத்து அந்த மாதிரிலாம் பலதும் பண்ணிட்டு இருப்பார். இப்போ அவங்களுக்கு எப்படி தோணும்னா, அவனுக்கு நம்ம மேலே இன்னும் சந்தேகம் போலையே, நம்மளை நிம்மதியாக இருக்க விட மாட்டான் போலையே, நம்ம கதையை முடிச்சுட்டு தான் இப்போ இருப்பான் போல தெரியுது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சு பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. இது சரியாக தூங்காமல் அப்படி இப்படி இருந்து பார்த்தீங்கன்னா இவங்க மனநிலை ரொம்பவே பாதிக்கப்பட்டுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இவர் ஹஸ்பண்டாக இருக்கவர் என்ன பண்ணுறாரு, அவங்க தம்பி இருக்காங்கல்ல அவங்களையும் கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்து ஒரு டாக்டரையும் கூட்டு வந்து எல்லாரும் செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த டாக்டரை பார்த்தோன்னே இவங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா யாரை பார்த்தாலும் சந்தேகமாக இருக்குது. இவங்களை கொல்ல வர மாதிரி வந்துட்டு வேறு மாதிரி எல்லாம் நடிச்சிட்டே இருக்காங்க. எல்லாமே அவர் ஹஸ்பண்டோட வேலை தான். ஏன்னா அவர் மேலே உள்ள டவுட்டில் அவர் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணை எங்கேயோ அவங்க மறைச்சு வச்சிருக்காங்கன்ற டவுட்டில் தான் இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க பார்த்தீங்கன்னா பார்க்குற எல்லாரையுமே இவன் தான் என்ன ஏதோ பண்ண போகிறான்னு சொல்லிட்டு டாக்டரை பிடிச்சி நினச்சிட்டு இருக்கவும் உடனே இப்போ ஹஸ்பண்ட்கார் என்ன சொல்லிடுவாருன்னா, இங்கே பாருப்பா உன் அக்காவுக்கு வந்து சரியில்லை, இதுக்கப்புறம் அவள் இங்கே இருந்தான்னா சரி வராது, பார்க்குறவங்க எல்லாரும் இதே மாதிரி பேசிகிட்டு இருக்கா, நீ எங்கே இருக்கீங்களோ அந்த அரசை வைக்க இவளை கூட்டிகிட்டு போயிருங்க, இவ இனிமேல் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். அந்த இளவரசனும் பார்த்தீங்கன்னா அக்காவை கூட்டிகிட்டு நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு வந்துருவாரா. வந்துட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க மயக்கத்திலே இருப்பாங்க. முழிச்சு பார்க்கணும் தம்பி தான் முன்னாடி உட்காந்துருப்பாரா. என்னை வந்து என் புருஷன் வந்து ஏதோ பண்ண பார்க்குறான்ப்பா, நீ தான்ப்பா என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அப்போ உடனே பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்வாருன்னா, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, எல்லாம் வர வேண்டிய நேரம் வந்துடும், அதெல்லாம் பார்த்துக்கலான்ற மாதிரி அசால்ட்டாக பேசுவார். இவர் பேச்சில் இவர் மேலேயும் சந்தேகம் வர ஆரம்பிச்சிடும். ஒரு வேளை புருஷன் கூட சேர்ந்துட்டு இவனும் ஏதோ பிளான் பண்ணுறானோ அப்படின்ற மாதிரி அவர் மேலேயும் உங்களுக்கு டவுட் வர ஆரம்பிச்சிடும். அங்கே இருப்பாங்களா அந்த பல்லாக்கிலேருந்தே குதிக்க ஆரம்பிச்சிடறாங்க. குதிச்ச உடனே ஏன்னா நீயும் என்னை கொலை பார்க்குற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு குதிக்க ஆரம்பிச்சிடறாங்க. குதிச்சவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லா அடிபட்டு எழுந்திரிச்சு பார்க்கும்போது அங்கே ஊர் மக்கள்லாம் இருந்துட்டு இருக்காங்க. அப்படியே அவங்க கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோயினும் தெரியுறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேஸை மறைச்சிட்டு இப்போ அந்த ஊரில் தான் இருந்துட்டு இருக்காங்க. இவ தான் காரணம், இவ தான் சொல்லி ஏதோ ஒன்று பண்ண பார்க்குறானோன்னு அங்கே ஊரில் உள்ளவங்களாம் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, பைத்தியம் ஆயிட்டாங்க போல இருக்கு, ஏதோ பாதிக்கப்பட்டு பேசுகிறாங்க, எல்லாரையுமே சந்தேகப்பட்டு பேசுகிறாங்களேன்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைப்பாங்க. பார்த்தோம் அப்படின்னு வந்து கொஞ்ச நேரம் இப்படி கத்திட்டே இருக்காங்களா. அப்புறம் அவங்க வாயிலேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரத்தமாக வருது. அப்படியே அங்கேயே இறந்து போயிடுறாங்க. என்னதான் வந்துட்டு தம்பியாக இருந்தாலும் அவருக்கு கோவம் அக்கா மேலே இருந்தாலும் இப்போ ஒரு மாதிரி கலங்குறாரு. அவங்க இறந்து போயிட்டாங்க, அதோட அவங்க கதை முடிஞ்சிருது. இது எல்லாமே வந்துட்டு ஹீரோயின் பண்ண அதாவது பிளான் தான் இது. அவங்க வந்துட்டு இவரோட ஹஸ்பண்டை லவ் பண்ணுற மாதிரி பண்ண வச்சு, உங்கள் ஒய்ஃப் மேலே எனக்கு ஒரு மாதிரி டவுட்டாக இருக்குது, அவங்க நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிப்பாங்களா இல்லையான்னு தெரியல அப்படி இப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதனால் அதெல்லாம் அவர் நான் பார்த்துக்கிறேன், அவளை வந்து இருந்தால் தானே அவளை எப்படி பைத்தியமாக்கணும் எப்படி சாகணும் எனக்கு தெரியுன்ற மாதிரிலாம் அவர் சொல்லிட்டு போயிருப்பாரு. ஏன் இவங்க இப்படிலாம் செஞ்சுருப்பாங்கன்னா, இவங்களால தான் அவங்க அக்காவுக்கு நிம்மதி இல்லாமல் போயிருக்கு. அவங்க ஒய்ஃபு தான் வந்து இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம். இன்றைக்கி நம்ம இந்த இளவரச வாழ்க்கையிலேருந்து இங்கே வந்து மறைஞ்சிருக்கோன்னா அதுக்கு காரணமும் இந்த லேடி தானே, இவங்களை இப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் ஹீரோயின் இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. அதை நினச்சி இப்போ யோசிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. அதே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நல்லா தான் ஹீரோயின் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ தான் வந்து ஒவ்வொரு காயினா நம்ம நகர்த்துறது வந்து எல்லாம் சாதிக்க முடியுதுன்னு நினச்சிட்டே இருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி மயக்கமாக இருக்கும். முழிச்சு பார்த்தா அவங்கள கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. இதனடா வம்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கண்ணு முழிச்சு பார்க்கும்போது யாருன்னு பார்த்தா அந்த இவங்க லவ் பண்ணாங்கல்ல அந்த இளவரசரோட தம்பி தான் இவங்களை கட்டி போட்டு வச்சிருப்பாரு. நீ யாருடா எதுக்காக என்னை கட்டி போட்டு வச்சிருக்கேன்னு கேட்கும்போது, நாளைக்கு எங்கள் அண்ணனுக்கு வந்து பிறந்த நாள், அவருக்கு கிஃப்டாக கொடுக்கறதுக்காக தான் உன்னை நான் தூக்கிட்டு வந்தேன்ற மாதிரி சொல்லவும், யார் அவங்க அண்ணன் அப்படின்ற மாதிரி அவர் கேட்டுகிட்டே இருக்கும்போது, அது நாளைக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். இவங்களுக்கு ஒன்றுமே புரியாது, எங்கே அடைச்சி வச்சிருக்கானுங்க, எதுக்கு இப்படி பண்ணுறாங்கன்னு ஒன்றுமே புரியலன்னு நினச்சிட்டே இருப்பாங்க. மறுநாள் வந்து
யாருன்னா, அந்த இளவரசர் லவ் பண்ற இளவரசருக்கு தானே பிறந்த நாளு. அவருக்கு பிறந்த வரும்போது இவர் கிஃப்ட் குடுக்குறேன்ற பேர்ல உனக்காக ஒரு கிஃப்ட்ன்னு சொல்லிட்டு மேலேருந்து ஹீரோயின் அப்படியே இறக்குற மாரி இறக்குவாங்களா, இறக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோயின பார்த்தோன்னே இவருக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கும். இன்னொரு பக்கம் செம்ம கோவமா இருக்கும். அவர் வந்து வரும்போதே நினச்சிட்டு இருப்பாரு, போன வருஷம் பிறந்த நாளைக்கு என் கூட இருந்தா, இந்த வருஷம் வந்து இருப்பான்னு நினச்சேன். அவ இங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுவாரு. ஏன்னா கேக்கெல்லாம் செஞ்சு குடுத்துருப்பாங்க. அதெல்லாம் பண்ணி அவங்க பண்ணியிருக்கும்போது, இப்ப அவ எங்க போனான்னு தெரியல. ரொம்ப வருத்தப்பட்டுட்டே வரும்போது, அவங்களுக்கு திடீர்னு பார்த்தோன்னே இவருக்கு ஒரு மாரி அதிர்ச்சி ஆயிடுமா, இவள சும்மாவே விடக்கூடாது. என் கூடவே இருப்பேன், என் வாழ்க்கையோட இருப்பேன்னு சொல்லிட்டு என்னை ஏமாத்திட்டு இவ்வளோ காலம் மலர்ந்து வாழ்ந்துட்டு இருந்தா, இவளுக்கு என்ன தண்டனை குடுக்கலான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, பேசாம கட்டி போட்டுறலாமான்னு சொல்லும்போது, கட்டி போட்டு அவுத்துட்டு ஓடிருவா. அப்ப சிக்கன் மாரி பீஸ் பீஸா வெட்டி போட்டுருவோமா அப்படிலாம் பேசிட்டு இருக்கும்போது, அட பாவிங்களா! இதுக்கு பதிலா நான் வேற கெட்டப்பே எடுத்திருப்பேன். என்னடா பிளான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேற யோசிப்பாங்க. ஹீரோ அவர் சொல்லிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இளவரசே நான் உங்கள விட்டு எங்கேயும் போல. உங்கள வந்து அடையணும் அப்படின்றதுக்காக தான் இவ்ளோ போராடி வந்திருக்கேன். ஹேப்பி பர்த்டே இளவரசே அப்படின்னு சொல்லிட்டு அவர போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. அவ்வளோதான் நான் உன்ன எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமான்ட்டு இப்ப 2 பேருமே சேர்ந்துடுறாங்க. அப்புறம் அவ்வளோதான் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. முழிக்கும்போது பார்த்தீங்கன்னா, பக்கத்துல உட்காந்துருக்காரு அசிஸ்டன்ட். எந்திரிங்க எந்திரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு உண்மையான பேரே இருக்கும்ல, அந்த ட்ராமாக்கு முன்னாடி போறதுக்கு. அந்த பேர சொல்லி எழுப்புறாங்க. என்னது இதெல்லாம் கனவா? அப்படின்னு சொல்லும்போது, ஆமா நேத்து நைட் அப்படி கொரட்ட விட்டு தூங்குறேன். அதான் எல்லாம் கனவா வந்திருக்கு. மொத்தத்துல இந்த ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா வந்து இந்த ட்ராமால நடிக்க அவங்களுக்கு விருப்பம் இருக்காது. பிரபலமா ஆகுமோ, ஆக மாட்டோமோன்ற ஒரு டவுட்டாவே இருந்திருக்கும். அதனால இந்த ஸ்கிரிப்ட்ட வச்சு யோசிச்சு வச்சு அவங்க இந்த ஸ்கிரிப்ட்டுக்குள்ள போன மாரி, இந்த ட்ரீம் ஃபுல்லா அந்த ட்ராமாவா வந்த மாரி அவங்க ஃபுல்லா கனவு கண்டிருப்பாங்க. முழிச்ச உடனே தான் இது எல்லாமே கனவு போலயே அப்படின்னு நினைச்சிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆள் வருவாரு. இவர் யாருன்னு கேட்கும்போது, இவர் தான் சப்போர்ட்டிவ் ஆக்டர் அப்படின்னு சொல்லும்போது, நீ கவலையே படாத. இந்த ட்ராமால இப்படி பண்ணுவோம், அப்படி இப்படின்னு கவலையே படாத. இந்த ட்ராமாவ பத்தி ஃபுல்லா எனக்கு தெரியும். நான் உனக்கு சப்போர்ட்டா இருப்பேன் அப்படின்ற மாரிலாம் ஹீரோயின் சொல்லிட்டே இருப்பாங்க. பேசிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த ட்ராமால வந்துட்டு உங்களுக்கு ஹீரோவா வரப்போற இவரு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்கள அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா, இப்ப ட்ராமால அவங்க யார லவ் பண்ணாங்களோ அதே மாரி இருக்காரு. அத பார்த்தோனே அவங்களுக்கு ஒரு மாதிரியா ஆகுது. அவருக்கும் இவங்கள பார்த்த உடனே புடிச்சு போயிருக்கு. இவங்க ரொம்ப அழகா இருக்காங்களே அப்படின்ற மாரி அவர் நினைச்சிட்டே இருப்பாரு. ஆனா ட்ராமால லவ் பண்ணவர நேர்ல பார்த்த உடனே இன்னும் அழகா இருக்கிறத மாரி நினைச்சிட்டே இருப்பாங்களா, அப்படியே பொத்துன்னு மயங்கி அவர் கையிலேயே விழுந்துருவாங்க. அப்படியே 2 பேரும் அவர அப்படியே பார்த்துட்டே இருக்கிற மாரி அந்த ட்ராமாவ அப்படியே முடிச்சிருவாங்க. இந்த ட்ராமா ரிவ்யூ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு மூவி ரிவ்யூல சந்திக்கலாம்.